பக்தி அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பக்தியோட அவசியம் என்ன, அதோட பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விவரமா பார்த்தோம். பக்திங்கிறது அவசியம் மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இயற்கை, நேச்சுரல். எதுவுமே ஒரு நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இந்த நன்றி இல்லாத யாராவது இருந்தாதான் நம்ம அவளை சொல்றோமே வழிய ஸ்பெஷலா நன்றி கிட்டோம் சார் அப்படின்னு தான் சொல்லுங்க வழிய அவர் ரொம்ப நன்றி உள்ளவர் சார் அப்படின்னு யாராலும் ஸ்பெஷலா அவளை சொல்றோமோ இல்லை. இதுலேருந்தே தெரியுது நன்றி இல்லாத இருக்கிறது தான் அந்நேச்சுரல் வழிய, நன்றியோட இருக்கிறது நேச்சுரல் அப்படின்னு இயற்கைன்னு தெரியுது. அது மாதிரி பக்தியோட இருக்கிறது தான் சுபாவம் வழிய, நேச்சுரல் வழிய. நாஸ்திகனா இருந்தால்தான் அவன் இயற்கைக்கு புறனா இருக்கான், நன்றி கேட்டவனா இருக்கான். அதனால பக்தி பண்றதுங்கிறது ஒரு ஸ்பெஷலா ஒரு காரியம் மாதிரியோ அதை ஒரு விசேஷமா சொல்றதுக்கோ ஸ்லாகிக்கிறதுக்கோ தேவையில்லை. இது இல்லாத இருக்கிறவாளை பார்த்தா தான் ஆச்சரியமா இருக்கும். மகான்கள்லாம் அப்படியே சொல்றா, எப்படி வாழல இப்படி இருக்க முடியுதுன்னு கேட்கிறார் ஒரு மகான். பக்தி இல்லாத ஒரு व्यक्ति எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறார். அதனாலதான் அந்த ஹிப்பாக்ரசி அப்படிங்கிறத பார்த்தேன்னா எப்படி தெரியும், நன்னா தெரியும். பெரியவா சொல்வா, ரெண்டையுமே சொல்வா பெரியவா. ஆஸ்திகனும் பியூர் ஆஸ்திகனால ஹிப்போக்ரேட்டா இருக்கான், நாஸ்திகனும் பியூர் நாஸ்திகனால அவனும் ஹிப்பாக்ரசி இருக்கு. ரெண்டு இடத்துலையும் அவ என்ன சொல்றா, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனா எங்க ஆத்துல இருக்கிற வாழ்க்கெல்லாம் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா அதுக்கு வியாக்கியானம், என்னோட ஒரு கொள்கையை நான் அடுத்த வாழ்க்கை திணிக்க மாட்டேன் அப்படின்னு. சரி, உன் வீட்டிலேயே திணிக்க மாட்டேன், உன் கொண்டாட்டிகிட்ட திணிக்க மாட்டேன், உன் பிள்ளைகிட்ட திணிக்க மாட்டேன், ஆனா மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் திணிப்பியா பூர்வ உலகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம்? இது என்ன லாஜிக் அப்படின்னு அவளுக்கு தான் புரியும். உன் வீட்டிலேயே உன் கொள்கையை சொல்ல முடியாது, அதுக்கு எடுபடாது, கேட்க மாட்டேன்னா அப்புறம் நாட்டில் வந்து சொல்லுவானே. இப்ப என்ன ஆயிடுதுன்னு, என் வீடு கேடு விட்டு போனாலும் பரவாயில்ல, நாடு நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறியா நீ? அவ்வளவு கருணையா, அவ்வளவு தேசத்து மேல, அவ்வளவு ஜனங்கள் மேல அவ்வளவு பரிதாபமா, பச்சாதாபமா என்னன்னு புரியல. இதுக்கு பேர் தான் ஹிப்போக்ரசின்னு பேர். அதாவது தங்களோட கொள்கையில, நம்மளோட நம்பிக்கையில நம்பிக்கை இல்லாத இருக்கிறது. நம்பினா நம்பினது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுல சந்தேகம் வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. நம்ம புத்தியை அங்க போய் ஆலோசனை பண்ணிட்டு இங்க குயுக்தி பண்ணக்கூடாது. நம்புறதுக்கு முன்னால நீ என்ன வேணா பண்ணு, அதை பத்தி செமினார் போடு, இனிமே பிரெயின் ஸ்டார்ம் பண்ணு, அத்தை பண்ணு, இத்தை பண்ணு, ஆராய்ச்சி பண்ணு, என்ன வேணா பண்ணிக்கோ. பண்ணிட்டு இதுல ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா, நம்பிக்கை வந்துட்டா, அதுக்கப்புறம் நம்பிக்கை தான். இது நாஸ்திகர்களுக்குன்னு பெரியவாதான் சொன்னேன், ஆஸ்திகர்களுக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்ல. நமக்கு இன்னும் சொல்ல போனா நாஸ்திகர்களை விட ஆஸ்திகர்கள்ட்ட தான் இந்த ஹிப்பாக்ரசி ஜாஸ்தி. எங்கேயாவது நம்புறோமோ, சாஸ்திரம் சொல்லிவிடுத்து, ரிஷிகள் சொல்லிவிட்டான்னா உடனே அப்படியே கண்ணமோன்னு நம்ப வேண்டியதானே. உடனே அதுல எது எதெல்லாம் நமக்கு அசௌகரியமா இருக்கோ அதுலெல்லாம் ஆராய்ச்சி. சார் அவா சொல்லியிருப்பா சார் அந்த காலத்துல, இப்போ முடியுமா அப்படின்னு உடனே. ஏன் அந்த காலத்துல முடியும், இந்த காலத்துல முடியாது, வருங்காலத்துல முடியும், எதிர்காலத்துல முடியாதுன்னு நம்மளே சிந்திக்கிற அளவுக்கு ரிஷிகள் சிந்திச்சிருக்க மாட்டாடா? ஒரு மனுவுக்கு தெரியாதா, பராசருக்கு தெரியாதா, விஸ்வாமித்திரருக்கு தெரியாதா, வசிஷ்டருக்கு தெரியாதா? வேண்டாயா, நம்மளை விட வாழ புத்திசாலின்னு ஒத்துக்க வேணா, வேண்டாம். அட்லீஸ்ட் நம்மள அளவுக்கான புத்தி இருக்கும்னு நானும் ஒத்துக்கலாமோ இல்லையோ? அதுவும் இல்லாத என்னை விட அடிமுட்டாள வாழலாம், நாங்க தான் இருக்கிறதுலே கெட்டிக்காரா அப்படிங்கிற ஒரு பாவம் வந்தாலே இதை எதை குறிக்கிறது? அந்த அளவுக்கு நம்மளோட ஈகோங்கிறது தடிச்சுன்னு நிற்கிறது.
அதனால் நாம் என்ன சொல்கிறோம், சாஸ்திரத்தில் சொன்னதெல்லாம் இதை பண்ணினா போகிறோம், அதை பண்ண வேண்டாம், அதை பண்ணினா போகிறோம், இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு நாமளாவே அதுக்கு நிறையா அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம இஷ்டத்துக்கு அதை விளைச்சிண்டு இழுத்துண்டு எல்லாமோ பண்ணிட்டு கடைசியில் சொன்ன பலனை மட்டும் என்ன எதிர்பார்க்கணும்னு சாஸ்திரத்தில் சொன்ன பலன் போகணும். காரியம் செய்யறது சாஸ்திரத்தில் சொன்ன விதிப்படி செய்ய வேண்டாம். ஆனால் பலன் மட்டும் அப்படியே வந்துடணும். அப்படின்னா வரல அப்படின்னா எப்படி வரும்? புஸ்தகத்தை பார்க்குற, டிவியில் சொல்கிறா 2 கரண்டி கோதுமை மாவு போடு, 4 கரண்டி சர்க்கரை போடு, 2 கரண்டி நெய்யை விடு, 5 நிமிஷம் கலரு, அல்வா ரெடி அப்படின்னா இப்படி பண்ணினா தான் அல்வா வருமே வெளிய 4 கரண்டி மாவை போட்டுட்டு 2 கரண்டி நெய்யை விட்டுட்டு 1 கரண்டி சர்க்கரையை போட்டுட்டு 1/2 மணி கலரிட்டு அல்வா வரல அப்படின்னு அதை சொன்னாக்க இதை போலதான் இருக்கு நம்மளோட பக்தியும் நம்மளோட நம்பிக்கையும். அதனால்தான் இந்த சனாதன மதம் இந்து மதத்துக்கு இவ்வளவு சோதனை. அந்த பெரியவா ரொம்ப தீர்மானமா சொல்றா, இந்த சனாதன மதத்துக்கு இந்த இந்து மதத்துக்கு சோதனைனா வெளியிலேயே எங்கேயும் இல்லை, யாராலையும் பண்ண முடியாது. நாமளே அதுக்கு குழி தோண்டினாதான் உங்களுக்கு புதைச்சாதான். அதுக்கு தான் சொல்றா, ஒரு உடம்புல வியாதி வருது அப்படின்னா எப்போ வருது அப்படின்னு அந்த வியாதியோட பவர்னால வருது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்ன, அதை விட எப்படி இருக்குன்னு நம்ம உடம்பு வீக்கா இருக்கு. உடனே ஜலதோஷம் முடிச்சிருது, இருமல் வருது, தும்மல் வருது அப்படின்னா எதனால அப்படின்னு ஒன்று உடம்பு எதிர்ப்பு சக்தி இல்லை, நமக்கு உடம்புல தெம்பு இல்லை, பலம் இல்லை, அதனால நம்மளை பிடிச்சிக்கிறது. அப்படி வரதான் தான் எல்லாருக்கும் வர வேண்டியதானே. ஒரே வீட்டில் இருக்கும், ஒருத்தருக்கு மட்டும் ஜலதோஷம் இருக்கு, மற்றவள்லாம் ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னா எப்படி முடியும்? உடனே நம்ம என்ன சொல்றோம், இந்த ஊரே சரியில்லை, இந்த வீடே சரியில்லை அப்படிங்கிற. அந்த ஊரே சரியில்லை வீடே சரியில்லைன்னா அந்த ஊர்ல இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகிருக்கணும். ஆனா அதில் எனக்கு மட்டும் ஆயிருக்கு அப்படின்னா இதுலேருந்தே தெரியுது ஊரோடவெல்லாம் சரியா இருக்கு, நான் ஒருத்தன் தான் தெரியல. மாதிரி வெளியிலேருந்தே நமக்கு எங்கேயும் ஆபத்து இல்லை. வெளியில இருக்கிறது ஒரு ஆபத்து தான், அதை உடனே அதுக்காக நம்ம அலட்சியப்படுத்துதுன்னு பெரியவா சொல்லல. அதுக்கு நம்ம எப்படி அதில் போய் நம்ம அப்ரோச் பண்ணணும், அதை எப்படி தடுக்கணும்னு அது ஒருத்தர் இப்படி பலத்தோட வராத, நீ எதிர்பலத்தோட அதுல நின்னா சரியா போயிடும். அது இல்லாத நீ இருக்கிறதுலயே வீக்கா இருந்துன்னா வந்தா அடி கொடுத்தா வாங்கிக்கத்தான் ஓடும். அப்ப நமக்கு பலம் வருதுன்னா என்னென்ன, நீ உன் அனுஷ்டானத்தை உன் நம்பிக்கையை வலுப்படுத்திக்கும். இதை இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. வச்சுட்டீங்கன்னா அவளால இழுக்க முடியுமோ, காசை கொடுத்து இழுக்கிறா, அத்தை பண்றா, இத்தை பண்றா, ஆசை கட்டுறா அப்படின்னா எப்படி? நமக்கு ஏதோ அதில் ஒரு வீக்னஸ் இருக்கிறதுனால தானே அதை பார்த்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதுதான் ஆச்சாரிய லட்சணம். பெரியவா திருப்பி 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 அவ பண்ணி 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 காமிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நம்பிக்கை வரணுங்கிறதுக்கு தான். இல்லையா, அவ கர்மானுஷ்டானம் பண்ணியோ, பூஜை பண்ணியோ, ஜபம் பண்ணியோ, தபம் பண்ணியோ ஒன்றும் அடைய வேண்டிய சாதனம் ஒன்றும் இல்லை. பிரம்மனிஷ்டர் ஆத்ம ஜானி, அவர் அடைய வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஏன் 24 மணி நேரம் சதா சர்வகாலமும் அப்படியே பண்ணி காமிச்சிருந்தாங்க. அப்படி பண்ணி காமிச்சதை பார்த்தே நமக்கு ஒன்றும் இம்பேக்ட் அவ்வளவா வரல, ஏறலைன்னா வெறுமன வாயால் மட்டும் சொன்னாக்க என்ன ஆயிடும். ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு பக்தர் வந்திருக்கார், பெரியதா வித்வான்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்போ சொன்னா அந்த ஆள் கேட்ட ஒரு சின்ன பையன்தான், இளைஞர். அவர் யாரு, எங்கேருந்து வந்திருக்கிற, என்ன விஷயம் கேளுன்னா அவர்கிட்ட கேட்டேன். நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வரேன், நான் இந்த மதம் சம்பந்தமான விஷயங்கள், ஃபிலாசபி இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு. அம்பூரி கடல், அதை எப்படி ஒரு கணபதி உடனே ரெக்கார்ட் பண்ணி உலகத்துக்கு இந்திய வரைக்கும் ஒரு விஷயமாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த வியாச பரம்பரையில சந்திரசேகரன் இந்த தர்மத்தை திருப்பி சொல்ல அதை இன்னொரு கணபதி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தார். இந்த ராகணபதிங்கிற ஒரு व्यक्ति பிறக்கலைன்னா இப்படி ஒரு கிரந்தம் நமக்கு பொக்கிஷம் கிடையாது.
கிடைச்சிருமாங்கிறது தெரியாது. இதுக்கு எவ்வளவு அவர் பரிசிரமப்பட்டிருக்க அப்படிங்கிறது அவரோட நெருங்கி பழகினவர்களுக்கு தெரியும். இதில் இருக்கிறது ஒவ்வொரு அக்ஷரமும் அவரோட விஷயம் இல்லை, அவரோட சொந்த சரக்கு இல்லை, அவர் எழுதினது இல்லை, அத்தனை பெரிவாளோட. இதுக்கு பல விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். பெரியவா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசுவார். பேசினா இப்போ பிள்ளையாரை பற்றியே இங்கே பெங்களூரில் ஒரு நாளைக்கு பற்றி பேசியிருக்கா. இப்போ பேசுறதே இந்த 2 மணி நேரத்தில் ஏதோ சில விஷயங்கள் சொல்லியிருக்கா. இதே இன்னொரு இடத்துல கும்பகோணம் பற்றி பேசுறது பிள்ளையாரை பற்றி அங்கே ஒரு பேஷண்ட்டை சொல்லியிருக்கா. அப்படி சொல்றது அதில் சில விஷயங்கள் இருக்கும். இங்கே சொன்னதில் இல்லாத உங்களுக்கு என்ன தோன்றது, எனக்கு என்ன பதில் சொல்லலாம்? இவெல்லாம் பார்த்தா இவர் கெட்டிக்காரராக இருக்கார் தான் தப்பிச்சுக்கிறதுக்கு. ஏன்னா ஒருத்தர் சொன்ன பதில் அவனுக்கு கன்வின்ஸ் ஆகலை. இப்போ இங்கே சங்கராச்சாரியட்டு கேட்டு கன்வின்ஸ் ஆகலைன்னா போடுமே. வித்வான்கள் இல்லையா, அவா பார்த்தா இவரோட குணம் தெரிஞ்சாதானே அடிக்கடி வரவாதானே பார்த்தா அவா என்ன காத்துட்டு இருக்கான்னா இந்த பையன் கேட்டது அவளுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வந்து எய்தாப்புல பெரியவா சன்னதியில நிற்கிறவாள்கிட்ட ஏதோ வயிற்று வலி போகணும், இனிமேல் உடம்பு சரியா போகணும், மாடு கண்ணு போடணும், இது வீடு வாங்கணும், அப்புறமா இதே கேட்டே பழகி போயிடுத்து, காது பிடிச்சி போயிடுத்து. இதுக்கு நடுப்புற டிஃப்ரெண்டா ஒரு கேள்வி ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. அது வந்து கேட்கிறவர் பழுத்த பழம் இல்லை, விருத்தர் இல்லை, இளைஞரா இருக்க இப்படி கேட்கிறாளேன்னு. அதனால இந்த வித்வான்கள்லாம் பார்த்தா இந்த ஷாக்குல பெரியவா ஏதான்னு சொன்னாக்க நம்மளும் தெரிஞ்சுக்கலாமே. நம்ம இத்தனை நாள் கேட்டுருக்கணும், கேட்க தெரியல, நமக்கு மேலே அவர் கேட்டுட்டார். உடனே அவா சொன்னா இல்லை இல்லை பெரியவா வாக்கால வரணும்னு ஆசைப்படுறோம், வந்தாக்க நாங்களும் அதை உபயோகப்படுத்திப்போம் அப்படின்னு. இதை சொல்லிட்டு அத்தோடையே நிறுத்திருந்தா அடுத்ததே வேற டாபிக் ஆரம்பிச்சிருப்பார். உடனே அவா சொன்னா ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு, உலகத்துக்கு பிரயோஜனமான விஷயம், அதனால பெரியவாளே அதை எடுத்து சொல்லணும். இப்போ எடுத்து சொல்லணும்னா வாழ்க்கை நெறி என்ன அப்படிங்கிறத நீங்கள்லாம் சொல்லுங்கன்னா ஒருத்தரோ பெரிய வேதத்தில் சிரோமணியாக இருக்கார், வேதாந்த பாஷ்யமணியாக இருக்கார், இவர் புராண இதிகாச பிரவச்சன மணியாக இருக்கார், எல்லாம் மணிமணியாக இருக்குது. இப்போ வேதத்தில், சாஸ்திரத்தில், உபனிஷத்தில், புராணத்தில், இதிகாசத்தில் என்னன்னு எடுத்து சொல்கிறது வாழ்க்கை நெறி? அவருக்கு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லணும்னா அவாசனா அதனால எதில் இருக்குது என்னங்கிறது அந்த சாரத்தை பெரியவா எடுத்து சொல்லணும். அப்படி எடுத்து சொன்னாக்க ஏதோ இவர் ஒருத்தர் கேட்ட நாங்கள் 10 பேர் கேட்டோம்னு இது பேடக்கூடாது. இதுதான் எல்லாருக்குமே வேணும். எப்படி ஒரு உலகத்தை உத்தேசித்து அர்ஜுனன் கேட்ட கேள்வி, அர்ஜுனன் பட்ட ஒரு சந்தேகம் உலகத்துக்கு எவ்வளவு லாபமாச்சு. அவர் மட்டும் அர்ஜுனன் மட்டும் எடுத்தோடனே காண்டீபத்தை தூக்கின்னு வீரமா பௌருஷமா சண்டை போட்டிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும், எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் உலகத்துக்கு. இப்படி ஒரு பகவத்கீதையா வந்திருக்கும். அதனால மகான்களுக்கு சந்தேகம் வர்றது கூட எவ்வளவு ஒரு பிரயோஜனமா இருக்கு, லோகோபகாரம் தான் இருக்கு அப்படின்னு தெரியுது. அவளுக்கு ஒரு தயக்கம் வந்தாலும், அவளுக்கு ஒரு குணக்கோளாறு வந்தா கூட அதுவும் ஏதோ லோகத்துக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கிறாப்புல தானே நமக்கு தெரியுது. அவருக்காக மட்டும் சொல்லலையே, அவர் அர்ஜுனோட சந்தேகத்தை போட்டு நீ சண்டை போடுன்னு மட்டும் சொல்லியிருக்கலாம். அதுக்கு எதுக்கு 700 ஸ்லோகம் உட்காந்து பார்த்தேன். அப்பா இதை ஷாக்கு வச்சுன்னு என்னென்ன சொல்லணுமோ, மெசேஜ் யாருக்கு கொடுக்கணுமோ உலகத்துக்கு கொடுத்துடலாம். அதை போலதான் இங்கேயும் பார்த்தா வித்வான்கள். அதனால இந்த ஒரு குழந்தையை ஷாக்கு வச்சு பெரியவா சொன்னாள்னா அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு போனா இப்போ நாங்கள் கேட்டு அவ சொன்னா போராது, இதை அப்படியே ஒரு பிரிண்டா பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி உலகம் முழுக்கலும் இதை விநியோகம் பண்றது. அது மட்டும் போராது, பிரிண்ட்ல எழுதி கொடுத்துட்டா வாழ்க்கை நெறி அப்படின்னு போட்டு ஒரு பக்கம் எழுதி கொடுத்துட்டா உடனே எல்லாரும் பார்த்துட்டு வாழ்க்கை நெறி நாளையிலேருந்து அது சரியா போயிடுமா. அதனால எல்லாரும் உபன்யாசம் பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும். இதை அங்கங்க ஊருக்கு போய் மேடையை போட்டு மைக்க வச்சுன்னு பிரச்சாரம் எல்லாம் பண்ணணும். பிரச்சாரம் பண்றதே என்ன பண்ணணும்னு நாங்கள்லாம் சொன்னா கூட உலகத்துக்கு அவ்வளவு எடுபடுமோ படாதோ தெரியாது. பெரியவாளே வந்து இதை பிரச்சாரம் பண்ணணும்னு அப்படின்னு வித்வான்கள் சொன்னான். நீ பெரியவா சிரிச்சா, ஓஹோ இப்போ வாழ்க்கை நெறி என்னன்னு இப்போ புஸ்தகத்துலேருந்து கண்டுபிடிச்சி அதை பிரிண்ட் போட்டு நோட்டீஸில் போட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு அது பண்ணினது மட்டும் போராதுன்னு அதுக்கு இன்னும் வலு வரத்துக்கு
எல்லாரும் மேடையில் உட்காந்து அவ மைக்க வச்சுன்னு உபன்யாசம் பண்ணிவிட்டாக்க வாழ்க்கை நெறி எல்லாருக்கும் மறுநாள்லேருந்து சரியாயிடுமா இருக்கும். அப்படின்னா அவன் நல்லது நினச்சி தானே சொல்றாள். இவர் இப்படி எதிர்கேள்வி கேட்டார்னா அவன் என்ன பதில் சொல்லுவார்? சரி, ஒன்றும் ஒருத்தர் கேட்க போகிறதில்ல, சொல்லாதே இருப்போமோ, அதுவும் இருக்க முடியல நமக்கு. யாரை கேடு கட்டு போனால் போட்டோம்னு விடுக்க விடுறதோ விட மாட்டேங்குது. அப்போ பண்ணினா பிரயோஜனம் இல்லை, பண்ணாதே இருக்க முடியலன்னா என்னதான் பண்ணுறது? நீ பெரியவா கேட்டா ஆனால் ஒன்று பிரயோஜனம் வரும். நீ இந்த பிட் நோட்டீஸ் போட்டு பிரச்சாரம்லாம் பண்ணினா உபன்யாசம் பண்ணினா என்ன வரும்னு, உபன்யாசம் பண்ணுறவருக்கு கர்வம் வரும்னு. காரணம் உடனே வாழ்க்கை நெறி சொல்லாரமே அப்படின்னு நாளையிலேருந்து டிவியில் வந்துடும், சீரியலில் வந்துடும், எல்லாரும் கூட்டம் வருவா, அங்கே வரும் இங்கே வரும், எல்லாரும் கேட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுவார்? சார் வாழ்க்கை நெறி அவர் சொன்னால் கேட்கணும் சார் அப்படின்பாடு வழிய யாரான அவர் சொன்ன நெறியில ஒத்தனான்னு கால் எடுத்து வைப்பாடோ மாட்டா. இப்போ பிரயோஜனம் என்னென்ன, இவருக்கு பெரிய உபன்யாசகர்னு நாளைக்கு பாரத ரத்னா அவார்டு வரும், அவ்வளவுதான் கண்டமில்ல. இதுதான் நடக்கும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணாத இருக்கு, உடனே பிரயோசனம். அதனால் வாழ்க்கை நெறியை கண்டுபிடிச்சா மட்டும் போராது, அதை சொன்னால் மட்டும் போராது, பிரச்சாரம் பண்ணினா போராது, துண்டு பிரசுரம் கொடுத்தா போராது, புஸ்தகம் எழுதினா போராது, சிடி போட்டால் போராது. என்ன பண்ணுங்க? முதல்ல நாம் நடத்தி காமிக்கணும். திருப்பி 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 அவர் அதில் தான் வருவார். அதுதான் பெரியவாளோட ஸ்பெஷல். ஒன்னானும் சொன்னத்தை செய்யறது இல்லை, செய்யறத சொல்றது. இதுதான் அவரோட ஸ்பெஷல். நாம அனுஷ்டானத்துக்கு வரும். அந்த கேட்குற 1000 பேர்ல 5000 பேர்ல 10,000 பேர்ல 5 பேருக்கு அதை உரைச்சு அதில் 2 பேர் அனுஷ்டானத்துக்கு வந்தாலே போதும், வாழ்க்கை நெறி பறிச்சு விடும். அதனால இதை முதல்ல நாம கடைபிடிக்கிறதுக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமிகளே, நீங்கள் முதல்ல விஷயத்தை சொல்லுங்க, வழி நெறி என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கடைபிடிக்கிறோமா பிடிக்கலையாங்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம். அன்னைக்கு ஒரு இதாண்ட சொன்னால் போய் ஸ்ரீமத் பாகவத புஸ்தகத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு புஸ்தகம் இருந்தது. அதில் 7வது ஸ்கந்தத்தோடு அப்படின்னா எல்லாத்தையும் சொன்னான். அதில் இத்தனாவது அத்தியாயம், இத்தனாவது ஸ்லோகம், 23, 24 வரிசையாக ஸ்லோகம் படிச்சுட்டு இது என்னன்னு அவனுக்கு படித்து சொல்லணும் அப்படின்னு. அது எங்கே அப்படின்னாக்க வேற ஒன்றும் இல்லை, பிரகலாத சரித்திரத்தில் வருது. பிரகலாத சரித்திரத்தில் அசுர குழந்தைகளுக்கு, தன்னோட கூட படிக்கிற குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ற பிரகலாத சுவாமி. அன்னைக்கு ஒரு நாள் வாத்தியார் சீல் போட்டுட்டு போயிட்டு சண்டாமர்க்கா பார்த்தா குழந்தைகளோ எல்லாம் அசுர குழந்தைகள். எஜுகேஷன் சிஸ்டமும் இந்த காலத்து மாதிரி அசுர சிஸ்டம். அப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. ஏற்கனவே குழந்தைகள்லாம் அசுர குழந்தைகளா இருக்கு. இதை இன்னும் அசுரத்தனத்தை வளர்க்கறதுக்கு இன்னொரு எஜுகேஷன் சிஸ்டம் வேற இருக்கு. அப்படித்தானே இருக்கு நமக்கு எல்லாமே. இப்ப பார்த்தேன்னா உலகத்துல ஏற்கனவே நமக்கு நிரம்பி காமம் நிரம்பி இருக்கு, குரோதம் நிரம்பி இருக்கு, ஆசை நிரம்பி இருக்கு, எல்லாம் தலைக்கு மேல நிரம்பி தான் நாம பிறந்துட்டே வந்திருக்கோம். இதை வளர்க்கறதுக்கு ஒரு ஸ்கூலு, எஜுகேஷன் சிஸ்டம், டிவி, அது இது சர்வமும் பார்த்தேன்னா இதை இன்னும் மேல 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 விருத்தி பண்றதுக்கு, இது குறையாத இருக்கிறதுக்கு தான் வழி சொல்றதா இருக்க வழிய துளியான இதுக்குள்ள இறங்கணும், டிகிரி குறையணுங்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையும் இல்லாத இருக்கு. உலகத்துல ப்ராப்ளம் 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 தீக்கணும் தீக்கணும். நீ இன்னும் எத்தனை வருஷம் ப்ரோக்ராம் போட்டானே, எத்தனை கோடிக்கு போட்டானே, ஒண்ணும் பண்ண முடியாது. எது இருக்கோ உள்ளுக்குள்ள இருக்கிறது, எதை வெளியில தூக்கி போட்டுட்டு அப்புறம் சிகிச்சை பண்ணணுமோ அது இல்லாத இப்படி இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லித்தர. அதுக்கு நடுப்புற டிஃபரெண்டா ஒரே ஒரு ஆளு இந்த பிரகலாதன் சொல்லிட்டு இருக்கார். இதெல்லாம் பார்த்தாக்க வாத்தியார்களுக்கு எல்லாமே ஒன்றும் புரியல, பயந்து போயிட்டா. காரணம் என்னென்ன, ராஜாவோ போட்டு இவாள வீரர், நீங்க தான் இது மாதிரி ஏதோ துர்போதனை உண்டேன் என் பிள்ளைக்குன்னு. அதனால இவ பார்த்தா இவன் நம்ம சொல்லி தருவானா அந்தண்டு பேர் இருக்கிறது, இந்த குழந்தைகளுக்கு பிரகலாதன் உபதேசம் பண்றது. அப்படி பண்றதுதான் இந்த ஸ்லோகத்துல வருது.
அதில் என்ன சொல்லணும், முதல்ல எல்லாத்தையும் தயையோடு இருக்கும், அன்பை அன்பாக இருக்கணும். அதான் அசுர குணமே என்னென்ன சிம்பிளாக சொல்லணும்னா அன்பு இல்லாதது தான் அசுர குணம். உபனிஷத்துலேயே கதை வருது. உபனிஷத்தில் என்னன்னா தேவதைகள்லாம் போய் பிரம்மாட்ட உபதேசம் பண்ணணும்னு கேட்டார். உடனே அவர் த அப்படின்னார். உடனே எல்லாரும் இதாது ஓகே ரொம்ப சந்தோஷம் புரிஞ்சு கொடுத்து போய்ட்டுறோம்ட்டார். இவா வந்தோன்னு உடனே பார்த்துட்டே இந்த அசுராள்லாம் பார்த்தா. இவாள்லாம் என்ன போய் நம்ம எல்லாரும் அண்ணா தம்பிகளோ இல்லையோ தயாதிகள், இவா போய் பிரம்மாட்ட உபதேசம் வந்து வாங்கிட்டு வந்தோன்னா அவளுக்கெல்லாம் தாங்கலை. இவ ஏதாவது ஸ்பெஷலாக நம்மளை அடிக்கிறதுக்கு ஏதாவது பதில் சொல்லி கொடுக்குறவர் அப்படின்னு என்ன பண்ணா கவுண்டருக்காய் இவாள்லாம் போனா. நீங்கள் அவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ண எல்லாமே எங்களுக்கும் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு பிரம்மா பார்த்தார். இவனை வந்து கேட்கறதே பயமா இருக்கு. உபதேசம் ஆக்கி வர அழகே ரொம்ப அழகா இருக்கு, இதுல அசுரத்தனமா இருக்கு. அவளுக்கு தேன்னு சொல்லிட்டு இவளுக்கு தீ தூன்னு சொன்னாக்கா அதுக்கு இவர் தலையே வாங்கிடுவோம் முதல்ல. ஏன்னா அவருக்கு மட்டும் தேன்னா எங்களுக்கு மட்டும் எனக்கே சொல்றேன், நீ ஏதோ இருக்க விஷயம் அப்படின்னு ஏதாவது வம்பு வந்துருப்போதுன்னு என்ன சொன்னார், அதே தாதான்னு எதுக்கு அனாசிய ரிஸ்க்கு ஓ த அப்படின்னார். இவாள்லாம் பார்த்தா சரி சுவாமி எங்களுக்கு புரிஞ்சு கொடுத்து போயிட்டுருவோம்ட்டா வந்துட்டா. இப்போ தேவதைகள் வாங்கிட்டா அசுரால் வாங்கிட்டா மனுஷாலாம் சும்மா இருப்பாளோ. உடனே என்னன்னா இவாள்லாம் போனா ஒரு கோஷ்டி போச்சு. நீங்கள் ஏதோ தேவதைகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணாலும் அசுரர்களுக்கெல்லாம் எங்களுக்கு எதாவது பண்ணக்கூடாதோ அப்படின்னு பார்த்த. அவள் 2 பேருக்கும் ஒன்னையே சொல்லிட்டு இவாளுக்கு 3ஆ சொல்லுவானே என்னென்ன என்ன அதே தான் உங்களுக்கும்னு. இவாள்லாம் ஆஹா புரிஞ்சு கொடுத்து வந்துட்டோம்னா என்ன அசுராளுக்கும் தேவாளுக்கும் மனுஷாளுக்கும் எல்லாருக்கும் ஒரே தாவான்னு. அதுக்கு உபனிஷத்து வியாக்கியானம் பண்ணுறது என்ன பண்ணான்னு, இந்த தேவதைகள் வந்தோடனே ஏன் தான்னு சொன்னார். அவள்லாம் சரி 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 புரிஞ்சு கொடுத்து இதுக்கு மேலே வேண்டாம் நாங்கள் போய்ட்டுருவோம்னா. ஏன் அப்படின்னு தான்னாக்க புலனடக்கம், அதைத்தான் தாமிய தத்த தயத்துவம் அப்படின்னு பேரு. கிளாஸ் ஃபெஸ்ட் இல்லை, ஸ்கூல் ஃபெஸ்ட்டு, அப்புறம் வேர்ல்டு ஃபெஸ்ட்டாக ஆக போகிறது. இதெல்லாம் சொல்லியிருந்தா உடனே கேட்டால் நீ கிளாஸ் ஃபெஸ்ட்டுங்கிற, நீ வந்து அந்த காலத்தில் என்னென்னா யார் நன்னா படிக்கிறாளோ அவளை ஸ்கூலில் லீடராக போடுவா, கிளாஸ் லீடராக போடுவா. ஒன்றா இருந்தால் நீ கிளாஸ் லீடரா அப்படின்னு கேட்டேன். சரி நான் இல்லைன்னு சொன்னேன். உடனே அவளுக்கு சந்தேகம். பொதுவாக லீடராக போடுறாங்க நன்னா படிக்கிற பையன் தானே போடுவா, நீ தான் கிளாஸ் ஃபெஸ்ட்டுங்கிற ஸ்கூல் ஃபெஸ்ட்டு ஒன்னையும் போடலை அப்படின்னு கேட்டால் உடனே நான் நினைவு இல்லை எனக்கு பர்சனாலிட்டி போராது, அதனால எனக்கு பர்சனாலிட்டி போராட்டத்துக்கே இவ்வளோ உலகத்தை வளைச்சு போட்டேன். இன்னும் போடுற பர்சனாலிட்டியாக இருந்ததுன்னா என்ன இருக்கு. அதான் பெரியவா வந்து நான் கிளாஸ்லேயே நல்லா ரொம்ப குள்ளமாக இருப்பேன். அதனால பெரிய பெரிய பசங்கள்லாம் மேய்க்கிறதுக்கு உண்டான தகுதி எனக்கு இல்லைன்னு நினச்சிட்டா போல இருக்கு. அதனால என்ன உடனே நான் படிப்பில் ஃபர்ஸ்டாக இருந்தாலும் பர்சனாலிட்டியில் மைனஸாக இருந்ததுனால எனக்கு அந்த பதவி கிடைக்கல. இதெல்லாம் கடவுளிக்க சொல்கிறேன். சொன்னோன்னா புரிஞ்சுதான். நீ இப்போ கேட்டோன்னு எனக்கு ஞாபகம் வருது. ஒரு சாமியாருக்கு ஒரு சங்கராச்சாரியாருக்கு நான் கிளாஸ் லீடராக இருந்தான்னா இல்லைன்னா என்ன இந்த கவலையெல்லாம் வரையப்பட்டு இவ்வளோ நேரம் விசாரிக்கணும் அப்படின்னா அப்புறம் தான் தெரியுது. அப்போவே என்ன மடத்துக்கு தூக்கி வைக்கிறதுன்னு நினச்சி விட்டார் போல இருக்கு. அதனால டெஸ்ட் பண்ணாலும் இவன் கிளாஸையே மேய்க்கிறதுக்கு சக்தி இருந்ததுன்னா மடத்தை மேய்க்கலாம், இவனை நம்பி ஒரு பொசிஷனை கொடுக்கலாமா அப்படி இன்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படின்னு கிடந்துச்சு. நீ இப்போ கேட்டோன்னதால எனக்கே இதுவே துடிக்கிறது. அதுக்காக நம்மள்கிட்ட இன்னும் அப்போ இன்னும் ரொம்ப வேஸ்டாப்பில் இருந்தது. அப்புறம் இப்போதான் தோன்றது அதுக்காக தான் இவர் கணக்கெல்லாம் போட்டு பார்த்துருக்கார். படிப்பா சரி, புத்திசாலியாக இருக்கார் சரி ஓகே, நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷனா 10 பேரை வச்சு மேய்க்க. இவருக்கு அடுத்த வாழ்க்கை எனக்கு நிறைய வந்துடும் சார். யாரானு இனிமேல் இதுக்கு மேலே வேண்டாம், நீங்கள் 10 பேர் எடுக்கணும் யாரானு சொல்லுவோம் மாட்டோம். அப்படி டொனேஷன் கொடுத்தா கூட என்ன பார்த்துட்டு கொடுக்குறோம்னா ஏடிஜி இருக்கான்னு பார்த்துட்டு தான். அப்போ அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கணுமே, சுவாமிக்கு நைவேத்தியம் நடக்கணுமே, ராதாவிலியம் நடக்கணுமே, அதுக்காக இல்லை. அட்லீஸ்ட் இதுக்கான விட்டாருன்னு சொன்னால் நமக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் கிடைக்கட்டுமே. நம்மளோட
தத்தம் நம்ம பண்றது தானம் பண்றது இப்படிதானே வச்சுட்டு இருக்கோம். இது மனுஷனோட குணமா இருக்கு. அதனால என்ன பண்ண, அதை பண்ணாத, வாங்கிக்கிறதுலயே இருக்காது, கொடுக்கறதுக்கு பாரு அடுத்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னான்னு இவா புரிஞ்சுண்டா அப்படின்னு. இதுதான் உபனிஷத் சொல்றது. அதே சாரமாக தான் இங்கே பிரகலாத சுவாமி தன்னோட சகமானவர்களுக்கு சொல்ல, எல்லாத்தையும் தயவ காமிக்க, அன்பா இருக்க, ஆசுரம் பாவம் முன்னிச்சு அப்படிங்கிறது. அந்த அசுர பாவத்தை முதல்ல விடுபடுகிறது. அதாவது எல்லாத்தையும் பிரியம் வந்துருத்தினாலே, இறக்கம் வந்துருத்தினாலே அசுரத்தனம் போயிடுது. இப்படி ஆரம்பிச்சு அதுல சொல்ற, நீ இப்படி எல்லாத்தையும் இறக்கப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, அதோக்ஷஜனான ஈஸ்வரன் பிரீதி அடைகிறார் அப்படிங்கிறது. சரி, நான் அடுத்த வாழ்க்கை இறக்கப்பட்டேன்னா அதோக்ஷஜன் பிரீதி அடைவானே, அவர் அடைஞ்சா என்ன, அடையலைன்னா எனக்கு என்ன, அவர் கோச்சுட்டு தான் இருக்கட்டும், எனக்கு என்ன போ, அவரை தான் பிரீதி அடைஞ்சு சந்தோஷப்பட்டு சிரிச்சதுனால எனக்கு லாபமா, அவர் ஒரு ரெண்டு கோச்சுன்றதுனால எனக்கு நஷ்டமா, எழுந்துட்டு போட்டுமே. ஏன்னா அசுர குழந்தைகள் தானே இப்படி தானே எதிர்கேள்வி கேட்போம். கேட்கிற மாதிரியோ ஹூ வாட் வென் அப்படின்னு உடனே நமக்கு சொல்லித்தரதே ஸ்கூல்ல என்ன சொல்லித்தரா, எதையும் இருந்தாலும் உடனே அக்செப்ட் பண்ணதான். ஹவு வென் ஹூ வாட் என்னென்னமோ சொல்றாரு. இது என்ன, இதான் அசுரத்தனம்ங்கிறது. அதாவது அடங்காமையே இப்படி இல்லாம், அதாவது மாடனா வளர்க்கறது, அவ்வளவுதான். நாகரீகமா வளர்க்கறது. அடுத்த வாசம்னா அதை கேட்டுட்டு ஆஹா அப்படியா ததாஸ்துன்னு சொல்லிவிட்டாதான். இது கேள்வி கேட்குமே, அதோக்ஷஜன் பிரீதி அடைகிறன்னா அவர் எதுக்கு பிரீதி அடைஞ்சான்னு அடையலன்னா எனக்கு என்ன லாபம். அதனால பிரகலாதன் அடுத்ததுலேயே சொல்றதுனால, அப்படி அதோக்ஷஜன் பிரீதி அடைஞ்சுட்டான்னா நாம அடைய முடியாத விஷயமே உலகத்துல இல்லைப்பா. அந்த ஜலாச்சலத்திரி சர்வேஸ்வரனான பகவான பிரீதி பண்ணிட்டோம்னா அவரை பிரீதி பண்றது ரொம்ப சுலபம், படு சுலபம், ரொம்ப ஈஸி. என்னன்னு, அதுக்கு ஒரு சாமான் வேண்டாம், பூ வேண்டாம், பழம் வேண்டாம், தேங்காய் வேண்டாம், கற்பூரம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஒன்னே ஒன்று நம்மள்கிட்ட இருந்தா போறோம். அடுத்த வாழ்க்கை அன்பு, தயைங்கிற ஒரு கருணைங்கிற ஒரு குணம் இருந்துருக்குன்னா நமக்கு அவர் பிரீதி அடைஞ்சுள்ளது அப்படின்னு. அவர் பிரீதி அடைஞ்சுட்டா என்ன ஆயிடுச்சுன்னு, இன்னுமே நாம 7-14 லோகத்திலே அடைய முடியாத வஸ்து எதுவும் இல்லை, சர்வமும் நம்ம வசமாயிருக்கு. இந்த அசுரானோட குணமே என்னென்ன, உலகம் முழுக்க அண்டச்சராச்சரத்தையும் நம்மளே ஆடணும், நம்மள்கிட்டே இருக்கணுங்கிறதானே அவளோட குணமா இருக்கு. அதனாலதானே ஈவிரக்கம் இல்லாத யாரை பார்த்தாலும் ஓட விரட்டிட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு வச்சுட்டு ஒரு மண்டத்தையும் திண்டாடுறா. நீ இப்படி எல்லாம் அடைய வேண்டாம்ப்பா, நீ எல்லாத்தையும் பிரியமா இருந்தா தானே முட்டை வந்துடும். நீ போய் சண்டை போட்டு யுத்தம் பண்ணி அடையணுங்கிறது இல்லை, எல்லாம் காலில் கொண்டு சரண்டர் பண்ணுவா. அப்படின்னு இதை சொல்ற. பகவான் பிரீதி அடைஞ்சார்னா உனக்கு கிடைக்கக்கூடாத விஷயமே உலகத்துல இல்லை அப்படின்லாம் இது சொல்லிட்டு வருது இந்த பாகவதத்துல. இந்த 4 ஸ்லோகம் அதுல கடைசியில வருது. இப்ப ஏற்பட்ட இந்த அன்புமயமா எல்லாத்தையும் இருக்கணும். சரி, இந்த அன்பா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு உபாசனை சொல்லும் போல. நமக்கு எதுவா இருந்தாலும் ஏதாவது ஒரு காரியம் பண்ணி தானே அடைஞ்சே பழக்கமா இருக்கு. காரியமே பண்ணாத அடையிற பழக்கம் ஒன்றும் இல்லை. காரியம் ஏதாவது ஒரு காரியம் சொல்லலாம், அதுக்கே கடைசியில சொல்லு. இப்படி ஒரு பிரேமஸ்வரூபமா இருக்கிற ஒரு பிரம்மஜானியோட பாததூளியை எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கோ, தானே உனக்கு வந்துடும். நான் சொல்லல, தெரியவா சொல்லல, பிரகலாத சுவாமியோட வார்த்தை. ஏற்பட்ட மகான்களோட அந்த பிரேமஸ்வரூபமா இருக்கிறவரோட பாதரஜஸ் எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கும், தானே உனக்கு இந்த தய அன்பெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை அப்படியே சொல்ல சொன்னா தெரியவா அப்படின்னு சொல்லிட்டு இதை அவருக்கு புரியுறாப்புல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுன்னா உடனே அவர் சொன்னார், வேண்டாம் எனக்கு புரியுது, அன்பா இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன லாங்குவேஜ் என்ன தானே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணுமா, புரியுது அப்படின்னு. அதனால தண்ணி விட்டு எல்லாரும் வித்வான்களோ அவ பார்த்தா நாமளே எத்தனையோ தினம் பாகவத பாராயணம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்க போய் எதுல அதுல வெப்பாயம் இருக்கு, எதை பிடிக்கணுங்கிறதுல என்ன இருக்கு, அது என்ன டெக்னிக் சொல்லிட்டோம். அதனால மனுஷனா பிறந்தாதான்ப்பா அன்பை காமிக்க முடியும். அடுத்த வாழ்க்கை வேற எந்த ஜீவராசியா இருந்தாலும் பிரியமா இருக்கும். மாடெல்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா, நாங்கள்லாம் ரொம்ப அன்பா இருக்கோம் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லுமா, அது கிட்ட போனா முட்டை தான் முட்டும்.
நீ புல்லு போட போனா கூட அகத்திகீரை கொடுக்க போனா கூட அது என்னமோ ஏதாவது நினச்சி முதல்ல கொம்ப காமிக்கிறது. இப்படி வேற எந்த ஜீவராசிகளுக்கும் அடுத்த வாழ்க்கை தன்கிட்ட இருக்கிற பிரியத்தை அன்பை காமிக்க முடியாது, வெளிப்படுத்த முடியாது. ஆனால் மனுஷனுக்கு ஒருத்தனுக்கு தான் அடுத்த வாழ்க்கையை அன்பை காமிக்க முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும், பகிர்ந்துக்க முடியும். அதனால இதுதான மனுஷ வாழ்க்கையோட பிரயோஜனம், இதுதான வாழ்க்கை நெறி. அந்த அன்பை மட்டும் எல்லாத்தையும் காமிக்கிறதுன்னு வச்சுக்கோ. இதுதான்ப்பா மனுஷ வாழ்க்கையோட பிரயோஜனம், இதுதான் வாழ்க்கை நெறி. அதுதான் நமது வேத சாஸ்திர புராண இதிகாசங்கள்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சொல்லிட்டு அப்புறம் பெரியவா சொல்கிறான், இதை பற்றியும் இந்த குழந்தை இப்படி கேட்குறான். ஆனால் நம்ம மனுஷால எத்தனை பேர் இதை பற்றி கேர் பண்ணியிருப்பா? யாரான வாழ்க்கைக்கு அது வேணும், இது வேணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணி தான் இருக்கே வெளியே அந்த வாழ்க்கைன்னா என்ன, அதோட நெறி என்ன, அதோட பரம பிரயோஜனம் என்னங்கிறத பற்றி கேர் பண்ணாதே. ஆனால் விஷயத்துக்கு போகிறோம். யாரானும் ஒருத்தர் கேட்டுருப்பாளோ? கேட்கல. ஏன் கேட்கல? அவன் மட்டும் வந்து அவன் மட்டும் வந்து கேட்கலாம், நம்ம மனுஷா ஏன் கேட்கலன்னு அதுக்கு பெரியவா சொல்ல. உனக்கு ஒன்று தெரியுமோ, எப்பொழுதுமே ஒரு பசில்னு இருந்ததுன்னா அதோட ஆன்சர் தெரியவிடாது. விடுதலைன்னா ஆன்சர் தெரியவிடாது. ஆன்சர் தெரியாதவன்ட்டு போய் விடுதலைன்னு சொன்னாக்கா அவளுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஆன்சர் தெரிஞ்சவன்ட்டு போய் விடுதலை சொன்னா என்ன ஒன்னே ரொம்ப ஆயிரம் வரும், எனக்கு தெரியும் போய். அது மாதிரி நமக்கு பரம்பரையாகவே இந்த வேதம் சாஸ்திரம் புராணம்லாம் நம்ம மடியிலேயே இருந்து நம்ம மகான்கள் நம்ம முன்னோர்கள்லாம் இப்படிதான் வாழ்ந்து காமிச்சுட்டா. இதை பார்த்து நமக்கு விடை தெரிஞ்சுக்கிட்டதுனால அதுல ஒரு சாம் இல்லை, அதுல ஒரு த்ரில் இல்லை. அதான் இருக்கே சார், தெரியுமே சார் தான், அதான் வேதம் இருக்கு, சாஸ்திரம் என்ன இருக்கு அது சொன்னேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சுக்கிறதுனால கையில இருக்கிறதுனால அலட்சியமா இருக்கு, அதுல ஒரு ஸ்ரத்த இல்லை. அவள்கிட்ட அது இல்லாததுனால அந்த விட தெரியாததுனால ஒரு ஆர்வம். ரமணாசிரமத்தில் போனேன்னா நமக்கு அரை மணி உட்கார முடியல, அவ மணிக்கணக்காக அச்சடிச்சாப்புல உட்கார்ந்துருக்கானே எப்படி உட்கார முடியுதுன்னு. நமக்கு சும்மா உட்கார்ந்து இருக்கிறதே பழக்கம், இது சகஜம், இது ஒரு ஆத்ம குணம். சும்மா உட்கார்றதுங்கிறது ஏதோ பெரிய ஒரு சோம்பேறித்தனத்தினால சும்மா உட்கார்றது அது வேற. எனர்ஜெட்டிக்கா இருந்து சும்மா உட்கார்றதுங்கிறது பெரிய ஒரு ஆத்ம குணம். நமக்கு அந்த ரிஷி பரம்பரையில வந்திருக்கிறதுனால நமக்கு ஜீன்ல இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம குழந்தைகள்லாம் எல்லாம் அமெரிக்காவில் போயிருக்கு, நட உட பாவனையிலேருந்து எல்லாம் சர்வமும் வெள்ளக்காராளை விட பிரமாதமாக மாறிட்டானே இருக்கு. ஆனால் கூட அவள் என்ன பண்ணுறான்னு வீக்கெண்டுன்னா, நாமெல்லாம் வீக்கெண்டுனா என்ன பண்ணுறோம்? சனி ஞாயிறு லீவுன்னா என்ன நம்மளோட தொட்டி? ஒன்றும் இல்லை. முதல்ல 8 மணிக்கு எழுந்து 10 மணிக்கு காஃபி சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்கி போயிடுறது. அன்னைக்கு முடிஞ்ச மட்டும் இந்த 2 நாள்ல எவ்வளவு தூங்க முடியுமோ அவ்வளவு தூங்குறது, வீட்டை விட்டு வெளியில போகாத இருக்கிறது. பல பேர் என்ன அழிச்சாட்டி பண்ணிட்டு ஆத்த விட்டு வெளியிலேயே போக மாட்டான். இப்படி எல்லாம் இருக்கு இல்லையோ, இது ஏதோ நம்ம ஒரு சோம்பேறித்தனத்தினால மாதிரி நினைச்சுக்கோம். இதே வெள்ளக்காரால எடுக்க முடியுதோ? நீங்க பார்த்தேன்னா ஆச்சரியமா இருக்கும். இந்த வீக்கெண்டுல தான் அவளுக்கு மூட்டை ப்ரோக்ராம். இனிமே என்னென்ன பண்ண முடியுமோ, இந்த ஊருக்கு போறது, அந்த ஊருக்கு போறது, இந்த ரிசார்ட்டுக்கு போறது, அந்த ரிசார்ட்டுக்கு போறது, அத்தை பண்றது, என்ன இல்லாம இந்த 5 நாள் காரியத்தை விட இந்த 2 நாள்ல ஜாஸ்தி காரியத்தை வச்சுக்கிறா. ஆனா நம்ம குழந்தைகளுக்கு அது பிடிக்க மாட்டேங்கிறது. இந்த 5 நாள் காரியம் 5ஓட தொலைணும், மீது 2 நாள் சும்மா இருக்கணும் அப்படின்னு. இது எதை குறிக்கிறதுன்னு, இந்த ரிஷிகள் பரம்பரையில வந்ததுனால இந்த சும்மா இருக்கிறதோட ஆனந்தம் இவனுக்கு புரிஞ்சு கொடுத்தோம். என்னன்னு இவன் அறியாத புரிஞ்சு கொடுத்தோம். அதுகளுக்கு அந்த பரம்பரை இல்லாதனால புரியல. அதனால இன்னும் மேல மேல ஏதோ பண்ணினாதான் வருவாக்கும், பண்ணினாதான் வருவாக்கும், அங்க பறக்கிறது. இங்க ஒன்றும் பண்ணி அடையிறதுக்கு ஒண்ணும் இல்லை, சும்மா இருக்கிறது, இதெல்லாம் விடுறதுதான் ஆனந்தம்னு இவனுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம். இவனையும் அறியாது தெரிஞ்சு கொடுத்தோம். அதனால எப்போ ரெஸ்ட் கிடைக்கும், எப்போ ரெஸ்ட் கிடைக்கும், எப்போ ரெஸ்ட் கிடைக்கும், சும்மா இருக்கலாம்னு உட்காரணும். இதுதான் பசில் தெரிஞ்சு கொடுத்தனாலே அது நமக்கு இயற்கையா போயிடுது. அதுல ஒரு பெரிய ஸ்பெஷல் கேர் இல்லை. தெரியாதனாலே அதுல ஒரு ஆர்வம் வருது. அதனாலதான் நம்ம அப்படி வந்து கேட்கிறோம், அவளால் அப்படியே உட்கார முடியறதுன்னு. நமக்கு இருக்கிறதே உட்கார்ந்து விட்டதுனால இனிமேல் ரமணாசிரமத்தில் போய் தனியாக ரமணியை உட்காரணுங்கிறது இல்லை. எங்கே இருந்தாலும் கதைக்கு கேட்க வந்தாலும் சும்மா தூக்கிட்டு உட்காந்துருக்கோம். நம்ம பட்டுட்டு எங்கே வேணாலும் நம்மளால தூங்க முடியும், எங்கே வேணாலும் உட்கார முடியும். அவளுக்கெல்லாம் அப்படியே தூங்கணும்னா முடியுமா? அதுக்கு இனிமேல் ஏசியை போட்டு கட்டியில் போட்டு அத்தை பண்ணி நாம் நின்றுட்டே தூங்குவோம், உட்காந்துட்டே தூங்குவோம், பஸ்ஸில் போகிறதே தூங்குவோம், வெயிலில் போகிறது, எங்கே வேணாலும் நமக்கு இது இருந்தால் தான் அது இருந்தால் தான் நமக்கு ஒரு கண்டிஷனுமே கிடையாது.
இதெல்லாம் ஒரு ஆத்மீத்ரீம் பஜத அகிலஹிம் சேத்ரி. இந்த கதை நடந்ததே இதே தான் உபனிஷத்துல சொன்னான்னு. அதே தான் தாமியத தத்த தயத்வம் ஜனதாக ஸ்ரேயோ பூயாத் சகல ஜனான. அந்த உபனிஷத்துல 3 சொன்னதை தான் இங்கேயும் பெரியவா சொல்றான். இந்த உபனிஷத்திலே இந்த பாகவதத்துல சொன்னதைத்தான் பெரியவா நமக்கு உலகத்துக்கு முழுக்கலும் யுனைடெட் நேஷன்ஸ்க்கு உபதேசமா மைத்ரி பஜத்தைன்னு ஒரு பேரா அதை நமக்கு சொன்னான். ஒன்றும் வேண்டாம், இந்த மைத்திரி பஜத்தை தினம் ஒரு தரம் பாராயணம் பண்ணினாலே நமக்கு இந்த அன்பு பிரேமஸ்வரூபமாயிடும். இது மந்திரம் உபனிஷத்துல அந்த என்னமோ தெரியல பெரியவாளுக்கு இந்த பிரகலாத சரித்திரத்துல அப்படி ஒரு மனசு ஈடுபாடு. பின்னால அதுக்கு முன்னால ஒரு சமயம் பாரதிய வித்யாபவனுக்கு ஒரு ஆர்டிகிள் கொடுத்துருந்தா பெரியவா தன்னோட சுயச்சரிதம் மாதிரி. அதுல இந்த பிரகலாத சரித்திரத்தை கோட் பண்றா. இவ மடத்துக்கு வந்த புதுசில 13 வயசுல எல்லாம் வேதம் சாஸ்திரம் புராணம் இதிகாசம் எல்லாம் சொல்லி வச்சா. அதுல பெரிய பெரிய புராணத்துல மகா வித்வான்கள் அவள்லாம் வந்து பெரியவாளுக்கு புராணம் எல்லாம் பத்தி சொல்லி கொடுத்தா. அதுல நான் படிச்சிருந்தேன், பாகவதத்தை பார்க்கறதே இந்த பிரகலாத சரித்திரம் என்ன ரொம்ப மனசை என்னமோ பண்ணிடுது. காரணம் என்னன்னா அதுலயும் பிரகலாத சரித்திரத்துல எந்த இடம் தன்னை ரொம்ப ஒரு இது இம்ப்ரெஸ் பண்ணிட்டு என் ஆயுசு முழுக்கல மறக்காத வச்சுது அப்படின்னு. அதாவது பிரகலாதனுக்கு என்னெல்லாமோ பண்றாரு அப்பா. பெத்த அப்பாவே குழந்தையை வீழ்த்துக்கிறதுக்கு அப்படி ஒரு விரோதத்தை காமிக்கிறார். என்னெல்லாமோ பண்ணினார். அதுல ஒண்ணு ஆபிச்சாரம் பண்றார். வேத வித்துக்கள்லாம் வச்சு மெனக்கிட்டு யாகம் பண்ணி ஆபிச்சாரம் பண்ணி இவரை யானையை விட்டு பார்த்தார், மலையிலேருந்து உருட்டினார், விஷத்தை கொடுத்தாரு. இது ஒன்னுத்துக்கும் மசிய மாட்டேங்கிறது. இப்படி எக்ஸ்டர்னலா ஒன்றும் பண்ண முடியாது. இது ஏதாவது மந்திர பலத்தினால்தான் இந்த தீர்த்து கட்டணும்னு பெருசாய் பண்ணி ஆபிச்சாரம் பண்ணினார். இந்த ஆபிச்சாரம் பண்ண அந்த ஆபிச்சார சக்தி வந்து கவ்வறதுக்கு வருது, தீர்த்து கட்டுறதுக்கு பிரகலாதன. ஆனா பகவான்னா இருக்க கோட்டையா, அதனால உள்ள ஒண்ணு செல்லல. பகவான் கோட்டையா இருக்காருன்னா என்னென்ன, இந்த பகவத் பக்திங்கிறது கவச்சமா வந்துருக்கு, கோட்டையா இருக்கு. அதனால இந்த பக்தியை மீறிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற போய் பக்தனா அதால ஒண்ணும் பண்ண முடியல. எதால மந்திர சக்தினாலே போய் மோதி பார்க்கறதும் ஒண்ணும் பண்ண முடியல. அந்த மந்திர சக்திக்கெல்லாம் என்ன அப்படின்னு என்னைக்குமே இந்த ஏவி விட்டத்துக்கு ஒரே ஒரு குணம் என்னன்னு, அதை ஏதாவது டார்கெட்டை க்ளோஸ் பண்ணாத அதால சமனாக முடியாது. ஒன்னா போய் எதிராளி யார் மேல ஏகணுமோ அவனை தீர்க்கும், இல்லையா உடனே ரிவர்ஸ்ல வந்து யார் ஏகினானோ அவனை தீர்க்கிறோம். ரெண்டுத்துக்குள்ளே ஏதாவது ஒண்ணு பண்ணினாதான் அதுக்கு. அப்படி என்ன ஆயிடுத்து, பிரகலாதனை ஒண்ணும் பண்ண முடியாத இந்த ஆபிச்சாரி மந்திர பிரயோகம் யாரு ஏவினாலும் அவள்கிட்டயே வந்துடுது. பயப்படுறா வேண்டாம், ஏதோ காசு கொடுத்தானே தட்சிணைக்காக இப்ப பண்ண போட்டு ராஜா சொன்னானேன்னு இப்ப நமக்கே ஆபத்து வந்துருத்தேன்னு அவள்லாம் பயப்படுறா. இதை பார்த்துருந்தாலும் பிரகலாத சுவாமி என்ன பண்றாரு, அவருக்கு தாங்கல்ல. சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றாரு, நான் நிஜமாவே உங்ககிட்ட பக்தி பண்றது சத்தியமாயிருந்தா, நான் சர்வபூதங்கள்ட்டையும் எல்லா ஜீவராசிகள்ட்டும் பிரேம இருக்கிறது எனக்கு சத்தியமாயிருந்தா இந்த ஆபிச்சாரியம் அவளை ஒண்ணும் பண்ணக்கூடாது. பிரகலாதனுக்காக அது ஒண்ணும் இல்லாத போயிடுது, சக்தி எடுத்து போகுது. இந்த இடம் தான் என்ன ரொம்ப மனசு தொட்டுது. ஒரு குழந்தையை தீர்க்கிறதுக்கு இப்படி ஆபிச்சாரம் பண்ணி வச்சிருக்கா. அப்ப கூட என்ன தன்னை பாதிக்காத இருக்கட்டும், இது திருப்பி போய் அவளை பாதிச்சிட போறதுன்னு இன்னொரு வருத்தம். அதுக்கு என்ன பிரார்த்தனை பண்ண, நான் இருக்கிறது அன்பா இருக்கிறது சத்தியமா இருந்தா இது ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். இதைத்தானே என்ன பிரகலாதன்னா அதுதான் பிரகலாத். அவங்க பரம பாகவதன்னா அப்படின்னா பரம பாகவதனுக்கு எப்படி இருக்கும் குணம், தனக்கு விரோதம் பண்றவாட தனக்கு கெடுதல் நினைச்சவாளுக்கு கூட கெடுதல் நினைக்காதான். கெடுதல் நினைக்காதோட இல்ல, ஐயோ நன்னா இருக்கணுமேனு நினைக்கணும், அவளுக்கு ஒன்றும் ஹானி வந்துடாத இருக்கணுமே நினைக்கும். இதுதான பாகவத லட்சணம். அதனால தானே பிரகலாத நாரத பராசரம் முதல்ல புதிய உட்கார்ந்து இருக்கணும்னா எப்படி வரும் அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் பண்றாங்க. அப்போ நினைச்சுங்க, ஓ அன்புன்னா இப்படி இருக்கணும். நம்மள்கிட்ட பிரியமாட்ட இருக்கிறவாட்டவே பிரியமா இருக்கிறது பெரிய அன்பே இல்லை. நமக்கு பரம விரோதம் நினைக்கிறவாட்ட கூட நம்ம விரோதம் இல்லாத பிரேமையை காமிக்கணும்னு. இதுதான் நான் பாகவதத்துல சாரமா நினைச்சிருக்கேன். மனுஷனோட குணம்னா இப்படிதான் இருக்கணும், அன்புனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பின்னால பெரியவா சொல்றா. இப்படிதான் இருந்தாளா, ஆயுசு முழுக்கலும் அப்படித்தானே இருந்தா.
அவளுக்கு விரோதி உண்டு, ஆனால் பெரியவாளுக்கு விரோதியே கிடையாது. அதுதான் வேடிக்கை. பெரியவாளை பார்த்து பிடிக்காதா திருச்சாரமணிமா விஷவாள்லாம் உண்டு. ஆனால் பெரியவா யாரையும் ஒருத்தரை பற்றியும் ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது, வருத்தம் கூட பட்டது கிடையாது. ரொம்ப இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம் இதை பத்தி. எப்படிலாம் அவள்கிட்ட பிரேமையை காமிச்சிருக்கா, அப்படி விரோதம் பாராட்டின் வாழ்கிட்ட பிரேமையை காமிச்சு அவ எப்படி கதறி கதறி எழுதிருக்கா. இப்பேற்பட்ட பெரியவாளுக்கா நாங்கள் பண்ணினோம்னு பேர் கொடுக்கணும்னு நினைச்சேன். அவ பண்ணி அவ வருத்தப்பட்டு பச்சாதாபப்படுறான்னு தான் நினைச்சது இருந்தது விஷயம். இதுதான் வாழ்க்கை நிலை. அதனால அன்பு அப்படின்னாக்க எல்லார்ட்டையும் காரண காரியம் இல்லாத இருக்கிறது தான். அம்பாள் அப்படிதான் இருக்கான்னு நமக்கு சாஸ்திரம் சொல்லுது. அவ்யாஜ கருணாமூர்த்தி அப்படின்னா சமஸ்த ஜீவராசிகள்ட்டையும் அசுராள்கிட்டேருந்து தேவாள்கிட்டேருந்து அத்தனை பேர்ட்டையும் பிரியமா தான் இருந்தா அப்படின்னு சொல்லி. இதுதான் நமக்கு வாழ்க்கை நெறி. அதுதான் பக்தியோட லட்சணம், பக்தியோட பலன் அதைத்தான் கொடுக்குறது. அதனால அன்பா இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் நமக்கு இதுதான் வாழ்க்கை நெறி. இதுதான் அந்த ஆஸ்திரேலியாக்காரர் உபதேசமாக கேட்டுன்னு போனேன். அதை சொன்ன பெரியவாடா அந்த அன்பு ஸ்வரூபமாக தான். அதனால தான் நமக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கு. பகவான்னா என்னென்ன? அன்பே சிவம், அவ்வளவுதான். அன்பு தான் ஈஸ்வரம், பிரேம தான் ஸ்வரூபம் அப்படிங்கும். அப்படி இருந்தா கூட இந்த மனுஷாளுக்கு இந்த அன்புன்னா எப்படி இருக்கும்? இது அன்பாரு அன்புதான் ஈஸ்வரன் அப்படின்னா நமக்கு உடனே அது அவ்வளவு இம்பேக்ட் இருக்க மாட்டேங்குது. இதே அப்படியே சாந்த முகம், அப்படியே தாமரை மாதிரி நேத்திரம், அப்படியே காருண்யம் ஒழுகிற கண்ணு, அப்படி இப்படின்லாம் ஒரு வர்ணனை எல்லாம் சொல்லி அதுக்கு ஒரு பிக்சரைஸ் பண்ணி ஒரு ரூபத்தை கொடுத்து உடனே அந்த ரூபத்துக்கு அம்பாள்னு பேரு, காமாட்சின்னு பேரு, மீனாட்சின்னு பேரு அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லி கருணையே ஸ்வரூபம் அப்படின்லாம் சொன்னாக்க உடனே நமக்கு ஈஸியா பிடிபட்டுருது. ஓ, அன்புன்னா இதான், கருணைன்னா அதான், பிரேமன்னா அதான் அப்படின்னு உடனே ஒரு நாமரூபத்துக்குள்ள அதை கொண்டு வந்துட்டா அதை போய் நம்ம பிடிக்கிறது ஈஸியா இருக்கு. காரணம் நாமரூபத்தோட இருக்கிறதுனால. அப்படி நிர்குணமா இருக்கிறத ஒரு குணம்னு சொல்லி முதல்ல சகுணத்துக்கு கொண்டு வரும். அன்புங்கிற குணத்துக்கு, அன்புங்கிறதே ஒரு குணம் தானே, அதுக்கு குணம் ஒண்ணு மனம் குணம் ஒண்ணும் இல்லாத இருக்கு. அப்படி நிர்குணமா இருக்கிற பிரம்மத்தை நாம எட்டி பிடிக்க முடியலங்கிறதுனால ஒரு குணமா கொண்டு வந்து அந்த குணத்துக்கு ஒரு நாம ரூபங்கள் கொடுத்து ஒரு உருவத்தை கொடுத்து அதை இனிமே அவாவாடுக்கு ஒரு ருச்சி இருக்கு. இது எல்லாருக்கும் ஒரே ருச்சியே இருக்குன்னு சொல்ல முடியாது. லோகோ பின்ன ருச்சின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தட்ட இருக்கு. எனக்கு இனிமே என்னதான் இருந்தாலும் நான் சின்ன வயசுலயே நான் அம்மாவோட அன்பையை பார்த்தது இல்லை சார். அதனால எனக்கு இன்னும் அந்த ஸ்திரீகள்கிட்ட தாயார் அன்புன்னா மாத்திருவாசல்னா எனக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு 10 பேர் இருந்தாருன்னா உடனே அப்படியா நீங்களாம் வாங்க, காமாட்சி இருக்கா, மீனாட்சி இருக்கா அப்படின்னு இவாளுக்கு யாருக்கெல்லாம் அந்த தாய்மையோட அன்பை அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கோ, அதுல ஒரு பிரேமம் இருக்கோ, அதுல ஒரு மனசு ஈடுபடுதோ அவளுக்கு நம்மள இருக்கு. சில பேருக்கு பிடிக்காது சார், எனக்கு கொஞ்சம் எங்கா இருந்தாதான் சார் பிடிக்கும் அப்படின்னா குமரனா இருக்கு, ரொம்ப கிழவனா இருந்தாதான் பிடிக்கும், அதுக்கு ஒன்னே வேற ஒரு சுவாமியா இருக்காரு. இல்லை சார் எனக்கு ஆம்பளையா இருந்தாலும் பிடிக்காது, பொம்பளையா, எனக்கு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டா இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னா அப்படியா சரி, உனக்கு மனுஷனை வேண்டாம் மிருகமா வேண்டாம், இப்படி இருந்தாலும் அப்படி இருக்கா, சரி 50-50 வச்சுக்கோ, பாதி மனுஷனா இருக்கட்டும் பாதி மிருகமா இருக்கட்டும் அப்படின்னு நரசிம்மனா வச்சுக்கோ அப்படிங்கிற. நீ உனக்கு என்ன வேணும் சொல்லோ, உன்னோட டேஸ்ட் என்ன. இதுதான் மற்ற மதத்துக்கு இந்த சனாதன இந்து மதத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம். அங்கெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஒட்டுறதோ ஒட்டலையோ, மனசு லைக்கிறதோ லைக்கலையோ, இப்படிதான் பக்தி பண்ணியாகணும், வேற வழி கிடையாது. ஆனா இங்க மட்டும் நம்மளோட சௌகரியம் தான். இது எப்படிங்க, பெரிய 5 ஸ்டார் உங்களுக்கு என்ன வேணும் சார், மசாலா தோசை வேணுமா, ரவா தோசை வேணுமா, இட்லி வேணுமா, சின்ன இட்லி வேணுமா, பெரிய இட்லி, அதுக்கு தொட்டு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன். அதெல்லாம் இல்லை, இங்கே வர தயிர் ஜாம் மட்டும்தான் எல்லாரும் சாப்பிட்டு போகும் அப்படின்னா நம்ம ஹிந்து மதம் தான் யாரோட அத்தனை பேரோட தேவைக்கும் ஏத்தாப்புல ஃபீட் பண்ணக்கூடிய ஒரே மதம். அதனால தான் இத்தனை தேவதா மூர்த்திகளோட பேர். அவளோட குண விசேஷத்துக்கு அவளோட டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல நமக்கு சொல்லி 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 அது மூலியமா வருது. இதுல தான் பெரியவா சொல்லா, சரி இப்படி அவா இஷ்டத்துக்கு டேஸ்ட்டுக்குன்னு விட்டுட்டே இருந்தா
என்ன பண்றது அப்படின்னு இப்படி அவளோட இஷ்டத்துக்கு இஷ்ட தேவதை அப்படின்னு கொடுத்து தேவதா ரூபத்தை கொடுத்து அதுல உபாசிக்க ஆரம்பிச்சாள்னா என்ன ஆயிடுங்க, அது போக 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 அதுல பக்குவ வர 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 பக்தி முத்த முத்த என்ன பண்ணுங்க, அப்புறம் நாம என்ன தனியா ஒரு ஐடென்டிட்டி, அப்புறம் நமக்குன்னு ஒரு பிரியம் என்ன அப்படிங்கிறது, இந்த நான் நமக்குங்கிற பிரியம்ங்கிற இதெல்லாமே அத்து போயிடுவோம். போய் அப்புறம் காமனா வந்துடும். நீ இழுத்தோடனே காமனுக்கு வேணா வர முடியாது. இந்த நான்கிற ஈகோ விட்டு கொடுக்காது. அதனால உன்னோட நான் ஈகோக்கு ஏத்தாப்புல ஃபீட் பண்ண 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 அது பழுக்க பழுக்க என்னன்னா அந்த நான் தானே சமணமாயிடும். அதுக்கப்புறம் சார் நமக்குன்னு என்ன சார் இருக்கு, எல்லாம் பகவத்சி தான் சார், அவர் பரவாயில்ல அப்படி இப்படின்னு இவர் வேதாந்தம் பேச ஆரம்பிச்சு. இதை முதல்ல உபனிஷத் வாக்கியத்தை சொன்னா எழுதாது. இதுதான் இந்த இஷ்ட தேவதைகளோட இந்த தேவதா மூர்த்திகள் எதுக்கு சகுணமா நிர்குணமா இருந்து சகுணமா வருது, அதுக்கப்புறம் அதுக்கு எதுக்கு இவ்வளவு தேவதா மூர்த்திகள் அப்படின்னா இத்தனையுமே நம்மளோட சௌரியத்துக்காக தான். ஆனா மற்ற மதத்துல பரியாசம் உண்டா, உங்க தெய்வத்தை உங்க மதத்துலதான் இத்தனை சாமி அப்படின்னு. ஆனா பெரியதா சொல்றா, விவரம் தெரிஞ்ச எந்த ஹிந்துவும் நமக்கு இத்தனை சாமின்னு நினைக்கவே மாட்டான். கடவுள் ஒருவரேங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். அதாவது புதுசா யாரானு சொல்லியிருக்காடல என்ன, நம்ம பிரம்மம் ஒகட்டை, பரபிரம்மம் ஒகட்டை. யார எந்த மகான் நடத்தாலும் பிரம்மம் ஒண்ணுன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. வேதமே அப்படிதான் சொல்லிட்டு பெரியதா சொல்றா. பிரம்மம் ஒண்ணுன்னு சொன்னதோட இல்ல, சாமி ஒண்ணுன்னு சொன்னதோட இல்ல, இந்த சாமியும் நீனுமே ஒண்ணுன்னே சொன்னது. இதுதான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னது. வேற எந்த மதமும் சொல்லாத அங்கெல்லாம் வெறும் சாமி மட்டும்தான் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இங்க என்ன அந்த சாமி நீனுமே ஒண்ணுதான் ஏன் கொடுத்து வைக்கிறது இப்படியும் சொன்ன மதம். அப்படி சொன்ன மதம் தான் இப்படி நமக்கு ஆரம்ப திசையில நம்மளோட குணத்துக்கு ஏத்தாப்புல நம்மள இஷ்ட தெய்வங்களை சொல்றது. இது ஏதோ எனக்கு அன்புதான் பிடிச்சிருக்கு, உடனே அம்பாளா ரூபம் படுத்திருக்கா, நமக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நரசிம்மரா சொல்லியிருக்கான்னா இது ஏதோ யாரோ கற்பனையில பண்ணினது இல்லை. அதுல ஒரு விஷயம், அதுதான் பெரியவாழ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா தான் விஷயத்தை சொல்லிடுவா. இப்படி சொன்னோடனே இது எல்லாமே நம்மளோட ஏதோ இமேஜினேஷன்ல வந்ததாகவும் நினைச்சுக்கோங்க இல்லையோ, அதுக்காக ஒன்னே சொல்றா. அதனால இப்படி பல தேவதா ரூபத்துல இருக்கிறதுனால இது ஏதோ நம்மளோட இமேஜினேஷன் நினைச்சுக்காதீங்கோ. இப்படி நாம பாவிச்சாக்க அதுவும் உடனே அப்படியே வந்துள்ளதுதான். அது சர்வசக்தனா இருக்கிறதுனால வந்துள்ளது. அப்படி வந்தத்தை பார்த்த ரிஷிகள்லாம் நமக்கு இப்படி ரூபத்தை உருவகப்படுத்தி கொடுத்துருக்கா. அதனாலதான் அதுக்குன்னு மந்திரம், அதுக்குன்னு யந்திரம், அதுக்குன்னு ஜபங்கள் இத்தனையும் வந்ததுக்கு காரணம் என்னன்னு, வெறும் நம்மளோட பாவம் எண்ணம்ங்கிறது மட்டும் இல்லை, இந்த எண்ணம் சரிதான் சத்தியம்ங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனும் அங்கேயிருந்து வந்ததுனால்தான் இத்தனை வழியும் வந்திருக்கு, சம்பிரதாயமும் வந்திருக்கு. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அது அவசியம் இருக்கணும். அந்த பாவத்தோட நமக்கு பிடிச்சது அப்படின்னு இஷ்ட தேவதை அப்படின்னு ஆரம்பிக்கிறதையே ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது. இஷ்ட தேவதை மட்டும்தான் இருக்கணுமே வழிய இஷ்டம் இல்லாத தேவதை இருக்கக்கூடாது. எனக்கு இந்த சுவாமி பிடிக்கும்னா அதோட சரி அப்படின்னு, எனக்கு அந்த சாமி பிடிக்காதுன்னு இருக்கக்கூடாது. அப்படி வந்து இருக்குன்னா அதை விட டேஞ்சர் கிடையாது. அப்ப என்ன பண்ணுங்க, சின்னாடா படம்னு எங்க அப்பா அம்மாவும் பெத்த வாழ்க்கை ஒரு சந்தோஷம். நம்ம குழந்தை மேலேயே இப்படி கடாட்சம் விழுந்தது, ஒருத்தருக்கு மிச்ச மீதி இல்லாத இப்படிலாம் வந்தது. காரில் வந்துட்டோம். எனக்கு வீட்டில் இருந்தால் ராத்திரி தூக்கம் வரல. காரணம் என்ன, இந்த கிழமை ஏன் நம்மளையே இப்படி முறைச்சிது. இதான் தூக்கம் வரல, என்னமோ பிறந்து படுக்கிறேன். இப்படியே அன்னைக்கு போச்சு. மறுநாளைக்கு இப்படி 4 நாள் நிலவில்லாத இருந்தது. ஒரே விஷயம்தான், ஏன் நம்மளையே இப்படி நம்மளையே பார்த்த. அதுக்கப்புறம் 5ஆம் நாளைக்கு என்ன ஆச்சுங்க, தலைகீழ் மறித்து அவன் நம்மளையே பார்த்துட்டு மாட்டாங்க. அதான் சொல்ல, எப்படி ஒரு நெகட்டிவா இருந்த ஒப்பீனியன் ஒரு இம்பேக்ட் அப்படியே 2 ராத்திரி போனோன்னா தலைகீழ மாறிட்டு இவர் நம்மளையே பார்த்துக்க மாட்டார் அப்படின்ட்டு இன்னொருவரும் அவரை பார்க்க முடியுமா, அவன் நம்மளை பார்க்க அப்படின்ட்டு இதை முடிக்கிறது. இதுதான் தெரியல என்ன அவர் இழுத்துள்ளது ஆகர்ஷணம் பண்ணினது இப்படித்தான். எப்படி பண்ணாங்க, பெரியவாளை பார்த்தவாளே உருப்பட மாட்டான்னு நினைச்சது போக பின்னால எங்கையால எழுத வச்சா பெரியவாளை பார்க்காதவா உருப்பட மாட்டார்.
பெரியவா சொன்னதை கேட்டாக்க உருப்படாத உலகம்னு சொன்னதுக்கு கடைசியில என்ன பண்ண வச்சாங்க, எங்கையால எழுதி வச்சா பெரியவா சொன்ன தெய்வத்துக்கு உள்ள கேட்கலைன்னா உலகம் உருப்படாது. அப்படின்னு எப்படி இருந்தது, எப்படி தலைவரோட திருப்பி போட்டா அப்படின்னா, இதுதான் பெரியவா இதுதான் பெரியவா அப்படின்னு அதை சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் பெரியவா 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 பெரியவான்னு அப்படி ஒரு ஊக்கம் அப்பேற்பட்ட அவர் பண்ணினதுதான் அவர். அப்படின்னா உடனே அடுத்தது விஷ்ணு புராணத்தை பார்த்தா இதையே அடுத்து சொல்றது, பேரை மட்டும் மாற்றி பிள்ளையாருங்கிற இடத்துல எல்லாம் ஃபில் அப் த பிளாங்க்ஸ் விஷ்ணு. சரி, இவர் தான் இப்படி சொன்னாருன்னு சிவபுராணத்தை எடுத்து பார்த்தா இப்போ பிள்ளையாரி விஷ்ணுவையும் தள்ளிட்டு சிவசிவான்னு போட்டிருக்கு. இதை விட்டுட்டு உடனே தேவி பாவதம் போய் பார்த்தா அதுல உடனே என்ன பண்ணியிருக்கினர், எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அம்பாள்னு போட்டிருக்கு. இப்போ 18 புராணத்தையும் பிரித்து வச்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது இஷ்ட தெய்வம்னு ஒன்று தீர்மானம் பண்ண முடியுமோ? அது இதை பார்த்தாக்க இதுதாங்கிற, அதை பார்த்தாக்க இதில் பார்த்தாக்க விஷ்ணு புராணத்தில் பார்த்தா சிவன் வந்து உதவாங்கினார்னு போட்டிருக்கு, உடனே சிவபுராணத்தில் பார்த்தா விஷ்ணு வந்து உதவாங்கினார்னு போட்டிருக்கு. இப்போ நிஜமாவே அதாவது புராணத்தெல்லாம் பொடுகு மூட்டைன்னு ஏன் நாம சொல்றது அளவுக்கு நமக்கு கன்வின்ஸ் ஆகிட்டோம். இப்படிலாம் இருக்கிறதுனால தான், இது மாதிரிலாம் இருக்கிறதுனால உடனே நமக்கு உடனே அப்படி டோட்டலி ரிஜெக்ட். சார் யாரோ ஒருத்தர் ஜெயிக்க முடியும், ஒருத்தர் தோக்க முடியும், இதில் பார்த்தா அப்படி இருக்கே இல்லை, அதனால இதுதான் புருடா விடுறாங்க ரீல் அப்படிங்கிறோம். ஆனால் பெரியவா சொல்றார், இந்த புராணத்தோட தாற்பயம் வேடிக்கை என்னன்னு, நல்ல வேளை இந்த 18 புராணத்தையும் எழுதினவர் ஒத்தரா போயிட்டார். 18 பேர் எழுதியிருந்தாருன்னா வியாசர், ஜெய்மினி, சுமந்து அவர் இவர் 8 பேர் எழுதுறாருன்னு வச்சுமா என்ன ஆகும்? இன்னும் யுத்தம் தான் ஜாஸ்தியாயிருக்கும். நல்ல வேளை நம்மளோட நல்ல காலம் இந்த 18 புராணத்தை எழுதினவர் ஒத்தரா ஆகிட்டார். இப்போ இதுலேருந்து தெரியணும், இந்த ஒத்தரம் எப்பேற்பட்டவர். அநேகமா வியாசரை பத்தி எல்லாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கும். அநேகமா அவர் ஒன்றும் வெய்யறதா தெரியல, அப்படி விஷா கூட நம்ம காலையில் இது வரைக்கும் விட நல்லது. அதனால வியாசர் அவருக்கு ஒரு கௌரவஸ்தானம் நம்ம மேத்துல இருக்கு. அப்பேற்பட்டவர் சொல்லி இருக்காருன்னா அவருக்கு என்ன பர்பஸ் இதுல? இவர் விநாயக புராணம் எழுதுறதே ஒரு மாடி மூடுல இருந்தார், அப்புறம் உடனே சிவபுராணம் எழுதுறதே ஒரு மூடுல இல்லை. இதைத்தான் பெரியவா சொல்றார். அப்ப என்ன தெரியுதுன்னு, அந்த முதல்ல சொன்னதை இப்ப லிங்க் பண்ணிக்கோ, அந்த பிரம்மம் ஒண்ணுதான், அது மனுஷாலோட ருச்சிக்கு ஏற்றாப்புல பல விதமான நாமரூபங்கள்ல வந்து கூடிய எப்போ மூலம் ஒண்ணுன்னா அதோட பிரபாவமும் ஒன்னால இருக்க முடியும். சக்கரை திதிப்பு அப்படின்னா அது ஜிலேபியில இருந்தாலும் திதிப்பா தான் இருக்கும், மைசூர் பாகா இருந்தாலும் திதிப்பா தான் இருக்கும், அல்வாவா இருந்தாலும் திதிப்பா இருக்கும், பர்பியா இருந்தாலும் திதிப்பா தான் இருக்கும். உடனே பர்பியில எடுத்துங்கிறதுனால திதிப்பு கசப்பா மாறிவிடுமா? ஒண்ணும் பண்ண முடியாது, குணம் ஒண்ணுதான். அது பிரம்மம்னா அது பிரபாவம் சர்வத்தையும் நிரம்பினது, அதுக்கு மிஞ்சின வஸ்து ஒண்ணும் இல்லை, அதை விட அந்நியமா ஒண்ணும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுடுத்து. அந்த பிரம்மமே பலவிதமான ரூபங்கள்ல வரத்து அதோட இருக்கு. இதோட பிரபாவத்தை அந்த இதுல எஸ்டாப்ளிஷ் பண்றது என்னென்ன, இதுதான் பிரம்மம், இதுதான் சுப்ரீம்னு சொல்றதுக்காக தான் சொல்றார். இதை நிலைநாட்டுறதுக்கு என்ன பண்ணும்னால மற்ற தெய்வதைகள்லாம் சகாயம் பண்றலாம். இந்த பிள்ளையாரே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ண, அப்பாவே குட்டிக்கிறாராம். திரிபுர சம்ஹாரத்துக்கு போறது பரமேஸ்வரி சொல்றதோ இல்லையோ, திரிபுர அதாவது என்ன பண்ண, யாரா இருந்தாலும் ஒன்ன முதல்ல வழிபட்டாதான் அவளோட தேவ பாகீசாத்யா சுமனசா சர்வார்த்தானாம் உபக்கிரமே எம்னத்வாவிருத்தியாசியும் தம் நமாமி கஜானன் அப்படிங்கிற. பாகீசன்னா பிரம்மானும் உண்டு, பிரம்மாதி தேவதைகள்லாமே தங்களோட எடுத்த காரியம் நல்லபடியா ஆகணும்னா ஒன்னதான் முதல்ல கும்பிடுறா அப்படின்னு சொல்றது. அப்படி ஒரு ஸ்தானம் அவர் கொடுத்தாருங்கிறோம். அப்பேற்பட்டவரே திரிபுர சம்ஹாரத்தை கிளம்பினாராம். பண்ணினா என்ன பண்ணார், இவர் ரதம்லாம் உடனே தேவதைகள்லாம் ரதமானா, மேரு உடனே வில்லாச்சு, விஷ்ணு அம்பானார் எல்லாம் ஆச்சு. இவர் கிளம்பிட்டார் திரிபுர சம்ஹாரத்துக்கு. கிளம்பின்னு இப்படி வாசல்ல வந்தாரோ இல்லையோ, மெயின் கேட்டு தாண்டினோடனே வண்டி பிரேக் டவுன் ஆயிடுது, அச்சு முடிஞ்சு போச்சு. ஏதானும் சாதாரண ஃபேக்டரியில தயார் பண்ண காரா இருந்தாலும் பரவாயில்ல, இது என்ன காராவே தேவதைகள்லாம் இருக்கா, அதுக்கு பெருசா வைக்கணும் பண்ணுது. பிரம்மா என்னவா இருந்தா, இந்திரன் என்னவா இருந்தா, அவ என்னவா இருந்தா, இவ என்னவா இருந்தா எல்லாம் சொல்றது. அப்படி இருந்த ஒரு தேவதைகளே
ஒரு காரா மாதிரியும் இது பிரேக் டவுன் ஆகிடுமாங்க. பரமேஸ்வரத்தை என்னாச்சு, இருக்கிறதுலேயே சூப்பர் ப்ராடக்ட் பண்ணியிருக்கு, இதையே இப்படி இதுக்கு இப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு. அப்புறம் தான் பத்தர் சிரிச்சுன்னு தொப்பையை காமிச்சு நாங்கள் ஒரு குழந்தை நின்று இருக்கு எய்த்தினர் வேடுவியான்னு என்ன, நீ தானே ஆர்டர் போட்ட, எவனா இருந்தாலும் எந்த காரியத்தை பண்ணணும்னாலும் முதல்ல எனக்கு ஒரு குட்டின்னு தான் போகணும், எனக்கு ஒரு தோப்புக்காரனை போகணும், அட்லீஸ்ட் மினிமம். நீ அதுக்கப்புறம் சாசனாமம் பண்ணுறது, குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணுறது, தேங்காய் உடைக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் விட்டுவிட்டு கடைசியில் ஒரு குட்டையான குட்டின்னு தோப்புக்காரனும் நீ தானே சட்டம் சொன்ன. இப்போ நீ பெரிய திரிபுர சம்ஹாரத்து கிளம்புற, என்னையே பார்க்கல, என்னையும் தோப்பு. பெரிய ரொம்ப ரசிப்பா என்ன, இது ரெண்டும் அப்பா பிள்ளை மாதிரியே பிஹேவ் பண்றது இல்லை. இது என்ன நமக்கு இது என்ன, அப்பாவா இருந்தாலும் சட்டம் சட்டம் தான் அப்படின்னா பிள்ளைக்கு அவ்வளவு ரைட்டா, அங்கே சுவாதந்திரியம். அவர் என்ன பண்றது, எங்க அப்பா நிறைய தப்பு பண்ணுவார் அப்படின்னு விடமாட்டாரோ. எவனா இருந்தாலும் எங்க அப்பனா இருந்தாலும் காதை வரையிடுவேன், ஏன் தப்பு பண்ணிடுவேன், நீ தானே சொன்ன, நாங்களாம் ஒருத்தரும் சொல்லியே, என்ன முதல்ல தான் பூஜை பண்ண நான் சொல்லல, நீ தான் சொன்ன. இன்னும் பிரசிடென்டே கையெழுத்து போட்டுட்டோ சட்டத்துல, அவரே முதல்ல பிரேக் பண்ணாருன்னா இதோட ரசாபாசம் கிடையாது. அதனால இப்படி ஒரு பேர் வந்துடக்கூடாதேன்னு அப்பாக்காக இவர் பறிஞ்சுட்டு போனாரோ. உடனே சிரிச்சுட்டே உடனே 2 தோப்பு கருத்து போட்டு குட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படின்னு திரிபுர சம்ஹாரம். அதனாலதான் அச்சரப்பாக்கம் அப்படின்னு பேர். இந்த திரிபுர சம்ஹாரம் பண்ணினது கிளம்பின இடம் பண்ருட்டின்னு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த பண்ருட்டிக்கு பக்கத்துல திரு அதிகை அப்படின்னு க்ஷேத்திரம். க்ஷேத்திரத்தின் பேரு அதிகாபுரின்னு பேர். அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலேயும் அதிகமானது. இந்த க்ஷேத்திரத்துக்கு அதிகமா வேற ஒன்றும் கிடையாது. திரு அதிகைன்னு க்ஷேத்திரம் திரிபுர சம்ஹாரத்துக்கு பரமேஸ்வரன் கிளம்பினது. அப்படி கிளம்பி கொஞ்சம் தூரம் போர்ட்டிகா வரைக்கும் தான் அச்சரப்பாக்கம்னு பேரு. அதனால அச்சு அருந்து போச்சு, அச்சரப்பாக்கம் அப்படின்னு சொல்றது. இப்போ உடனே பிள்ளையார பிள்ளைக்கே கூட்டின்னு, அப்பா சிவனே பிள்ளைக்கே கூட்டிகிட்ட தோப்புக்காரனை போட்டார். அப்படின்னா எதுக்கான அந்த பிள்ளையாரோட பெருமையை பெரியதுன்னும் இந்த காரியத்தோட பெருமை உலகத்துக்கு தெரியணும், அவளுக்கு இந்த சட்டத்தோட பெருமை வீரியம் தெரியணும், அதுக்காக பண்ணி காமிச்சார். இது ஒன்றும் தப்பு இல்லையே. இப்படி பண்ணினதுதான் அவருக்கு அழகா இருக்கு. பண்ணலைன்னா தான் ஓவர் உள்பட்டு போனால்தான் அவருக்கு கௌரவ குறைச்சல். ஒரு சட்டத்தை போட்டோம், சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கு காமிச்சதுதான் அழகே வெளியே. அவர் சிக்னல்ல நின்றார்னா சீஃப் மினிஸ்டர், அது அவருக்கு அழகு, அவரோட பெருமை இன்னும் உயர்த்தது. அதைத்தான் நமது புராணங்கள்லாம் சொல்றது. அந்த இஷ்ட தேவதை பற்றி ஒவ்வொரு தேவதையும் அப்படி வசதியா சொல்றது. இதுக்கு பேர் நகிநிந்தா நியாயம்னு பேர். நகிநிந்தா நியாயம் அப்படின்னா இதோட தாத்பரியம் என்னென்ன, இந்த புராண கர்த்தாவோடது மற்ற தேவதைகளை நிந்திக்கணுங்கிறது அவளுக்கு தாத்பரியம் இல்லை. இந்த இடுத்துள்ள கதாநாயகனை உயர்வா சொல்றது. ஒரு சினிமால பார்த்தோம்னா ஹீரோ என்ன பண்ற, ஹீரோ என்ன மாதிரி ஒல்லியா இருக்கார், ஆனா எய்தாப்புல தடி தடி தடியா 200 கிலோல 50 பேர் வரும் வெள்ளம் வந்தா, இவர் என்ன பண்ணார், ஒரே ஊர்ல அத்தனை பேரையும் தள்ளி விடுறாரு. அத்தனை பேர் எந்த சினிமாலையானும் ஹீரோ அடி வாங்கிட்டு பேண்டேஜ் போட்டு வேண்டாப்புல பார்த்துருக்கோம் இல்ல. எல்லாருமே வில்லன்லாம், வில்லன் 10 பேர் வர, ஹீரோ 10 பேர் வரதில்லை எல்லா இடத்துலயும். இப்படிங்கிறார் அப்படிங்கிறார் அப்படிங்கிற அப்படிங்கிற சொல்ற, அத்தனை பேருக்கும் ரத்தம் போடுறது, அத்தனை பேருக்கும் பல்லு போடுறது. இது என்ன? இத சொல்ற அந்த கதை ஆசிரியரோட அந்த டைரக்டரோட தாத்பரியம் என்ன? இப்போ இனிமே 100 கிலோ இருக்கிறவன் பயில்வானா இருக்கிறவன்லாம் ஒன்றுத்துக்கும் லாயக்கில்ல, உதவாங்கத்தான் லாயக்குன்னு அவர் சொல்றாரு. இல்ல, அவரோட ஒரே விஷயம் என்னென்ன, என்னோட ஹீரோ இவ்வளவு பவர்ஃபுல், இவன் இவ்வளவு பலசாலின்னு காமிக்கணும். அதை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுன்னு தெரியல. அதனால 200 கிலோ பயில் எடுத்து எனக்கு ரொம்ப ஆசை. இந்த பெரியவா சொல்ற விஷயத்தையே அப்படியே சொல்லேனே. வியாசாச்சாரியாவை பத்தி நமது தர்மத்தோட மூல புருஷர் அப்படின்னு வியாசரை சொல்லிட்டு, அந்த வியாசாச்சாரியால என்ன பண்ணும்னா, ஹிந்துவா பிறந்த சகலரும் ஒன்று சேர்ந்து வேதவியாச பகவானின் படத்தை தோள்களில் ஏற்றிக்கொண்டு வீதி பவனி எடுத்து வர கடமைப்பட்டிருக்கிறோம். பல பேருக்கு சிலை வைக்கிறோம், படத்திறப்பு விழா செய்கிறோம். எனக்கு ஆசை, வருஷத்துக்கு ஒரு நாளாவது ஒவ்வொரு பேட்டையிலையும் இருப்பவர்கள் வியாசாச்சாரியாளின் படத்தை ஐக்கியமாக கூடி ஊர்வலமாக எடுத்து வந்து ஓரிடத்தில் எழுந்துள்ள பண்ணி அங்கே சகலருக்கும் பொதுவான வேத தர்மங்களை பற்றி சம்மேளனம் நடத்த வேண்டும்.
என்பது இதுதான் இவரோட ஆசையம். இதுவரை இப்படி செய்யாத அபராதத்துக்கு பிராயச்சித்தமாக சேர்த்து வைத்து இனிமேலாவது இப்படி வியாசாச்சாரியர்களுக்கு உற்சவம் செய்ய வேண்டும். ஹிந்து என்ற பெயரில் உள்ள நம் எல்லோரின் நமஸ்காரத்துக்கும் பாத்திரமாக இருக்கிறவர் அவர் ஒருத்தரை. அதுல பின்னால சொல்ல நமக்கு சித்தாந்தம் வேறையா இருக்கலாம். சார் நான் வைஷ்ணவனாச்சே, விசிஷ்ட அத்வைதமாச்சே, நான் மாத்வனாச்சே, துவைதமாச்சே, நான் ஸ்மார்த்தனாச்சே, அத்வைதமாச்சே, என்ன வேணா இருக்கு. நான் சாக்தனாச்சே, வைஷ்ணவனாச்சே, கணாபத்தியனாச்சே, கௌமாரனாச்சே, என்ன வேணா இருக்கு. என்ன சித்தாந்தமா இருக்கலாம், என்ன சம்பிரதாயமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனா அது அத்தனை எதுக்குள்ள இருக்கு ஹிந்து. ஒரு மரத்துக்கு பல கிளை இருக்கும், ஆனா நடு மரம் ஒன்னாதான் இருக்கும், வேறு மரமும் ஒன்னாதான் இருக்கும். அதுல இருந்து களை வேறையா இருக்கும். அதனால இந்த வேதம்ங்கிறது, சனாதன மதம்ங்கிறது, இந்த ஹிந்துங்கிறது ஒரு மரம் வேறு. இதுல பல கடைகள் இருக்கு. சைவம்னு இருக்கு, சாக்தம்னு இருக்கு, வைஷ்ணவம்னு இருக்கு, எனவே சித்தாந்தம், துவைதம், என்னமோ இருக்கு பல கடை. ஆனா பல கடையா ஒவ்வொரு கடையும் ஒன்று இருக்கும். ஒன்று தெற்க பார்த்து இருக்கும், ஒன்று வடக்க பார்த்து இருக்கும், ஒன்று மேற்க பார்த்து தான் வளர்ந்துருக்கும். ஆனா மூலம் ஒன்னாதான் இருக்கும், மரம் ஒன்னாதான் இருக்கும். அது மாதிரி இந்த வியாச பகவான்கிறவர் நடுமரம், அதுக்கு மூலம்ங்கிறது இந்த வேதம். அதனால இந்த வேதமும் நடுமரமும் ஒண்ணுதான் எல்லாருக்கும். அதனால நாம எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவளதான் கடமைப்பட்டிருக்கோம். இது இவாளுக்கு தான் அவளுக்கு தான் இல்லை, அத்தனை பேரும் இந்துன்னு சொல்வா, அத்தனை பேருக்கும் வியாசாச்சாரியாளுக்கு தான் நாம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அவரோட திருவுருவப்படுத்தின வருஷத்துக்கு ஒரு நாளானும் உற்சவம் நடத்தணுங்கிற. அதுல பின்னால சொல்றா, நாங்கள்லாம் நம்மளாம் எப்படி பண்றோமோ வியாசாச்சாரியாளுக்கு தானே வருஷத்துக்கு ஒரு நாளைக்கான ஒரு கிராட்டிடியூட் காமிக்கிறோமோ. நாம காமிக்கிறோமா? காமிக்கிறோம். வியாச பூஜை அன்னைக்கு காமிக்கல, நாம ஸ்ராவணத்துல ஆவணியாவட்டுக்கு அன்னைக்கு காமிக்கிறோம். அன்னைக்கு வேத வியாசர கலசத்துல ஆவாகனம் பண்ணி பூஜை. அதாவது முதல் பேட்ச்ல போனால் போட்டுக்காத, அது எத்தனை பேட்ச் அந்தந்த ஊருக்கு ஏதாவது தெரியல, லாஸ்ட் பேட்ச்ல போட்டுக்கிறவாளுக்கு தெரியும். அஸ்மாத் கும்பா வேத வியாசம் தியாயாமி, அவருக்கு வியாசருக்கு பூஜை உண்டு பண்ணி ரிஷிகளுக்கெல்லாம் தர்ப்பணம் எல்லாம் பண்றோம். தினமே நம்ம பிரம்மகீதெல்லாம் பண்றோம். ரிஷி தர்ப்பணம், தேவருக்கு அந்த ரிஷிகளுக்கு நன்றி அன்னன்னைக்கே நாம செலுத்திடுறோம். ஒன்னும் அரியல்ஸ் வச்சுன்னு அப்புறம் கிளியர் பண்றதெல்லாம் இல்லை. இதுக்கும் மேல அன்னைக்கு ஆவணி ஆவட்டத்தன்னைக்கு பண்றோம். அதனாலதான் சொல்றோம், தெரியவா ஆவணி ஆவட்டத்துக்கு கூட ஒரு ஹிந்துவா பிறந்துட்டு ஒரு நாள் லீவு போட மாட்டேங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தரும் தங்களோட மதத்துக்காக, இனிமே கொள்கைக்காக, அதுக்காக தீ குளிக்கிறேங்கிறார். என் தலைவரை கைது பண்ணிட்டா நான் உடனே நெருப்புல விழுந்து விடுறேங்கிறார். அணுமின்யத்தை தொடர்ந்தீங்கன்னா நாங்க அத்தனை பேரும் சுவாகா ஆயிடுவோங்கிறார். என்னமோ வேண்டாத ஒப்பு போறாத விஷயத்துக்கு, உதவாக்கிற விஷயத்துக்கெல்லாம் நெருப்புல விடுறேங்கிறா, தியாகம் பண்றேங்கிறா, அத்தை பண்றேங்கிறா. நமக்குன்னு தியாகம் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு நமக்கு நாமளே தியாகம் பண்ணிக்கிறதுக்கு இல்லாத அளவுக்கு நம்மள அஜ்ஞானியா இருக்குமேன்னு வருத்தப்படுறாரு. அதனால ஸ்ராவணத்தை ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணணும், அவசியம் பண்ணணும். அது ஏதோ பெரிய விழா மாதிரி ஏதோ கடா கோழியில நிற்கிறது கிடைச்சிது. ஏதோ ஸ்ரீகள்லாம் ஸ்ரத்தையா இருக்கா. இதை எதை காமிக்கிறதுன்னு அவா தங்களோட டியூட்டியில ஸ்ரத்தையா இருக்கான்னு அர்த்தம். நாம ஒழுங்கா மந்திரம் சொல்லி மூணல் போட்டு வரமோ இல்லையா, அவ வடமொழியோட ரெடியா நிற்கிற ஆரதியோட. இதெல்லாம் பிராக்டிக்கலா சில இதெல்லாம் பார்த்துட்டு மயிலாப்பூர்ல நாங்க ஸ்ராவணத்துக்கு எப்பொழுதும் போய் பக்கத்துல தியாகராஜன் வித்வத் சமாசம் அதில் போட்டுக்கிறது. நாங்கெல்லாம் போய் போட்டோம். ஒரு நாளைக்கு பார்த்தா வேடிக்கையா இருந்தது. முதல்ல பிரம்மயஜ்யம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணணும். அது அந்த சிரம் பண்ணினா என்ன ஒரு நாளைக்கு 2வது நாள் குளிக்க கூடாதா என்ன? ஏன் நாட்டில் தண்ணி கஷ்டம் வராது? நம்ம ஸ்நானம் பண்ண வேண்டியதுக்கெல்லாம் பண்ணலைன்னா தண்ணி கஷ்டம் தான் வரும். பார்க்குறா வருணன் எதுக்கு இவன் ஒன்றும் யூஸே பண்றது இல்லை, அனாவசியம் நான் அங்கே போய் இருப்பானே 10னா கையலம்படுமா அப்படின்னு ஒட்டின்னு இருக்கா அப்படின்னா சரி ஒட்டின்னு இருக்கான்னு குதக்கமா கையை அனுப்பிதான் ஒரு டம்ளர் தண்ணி வேணாதான் என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறோம். அப்ப என்ன பண்ண பிரம்மயஜ்யம் பண்ணுவா, அதுல தேவரிஷி பிதிரு தர்ப்பணம் வந்தது. பிதிரு தர்ப்பணம் எடுத்து இடமா பூனால போட்டு அந்த பிரம்மயஜ்யத்துல ஆயிடுத்து. அதுக்கப்புறம் மகா சங்கல்பம், ஸ்நானம், அதுக்கப்புறம் உபாகர்மா அப்படின்னு வரிசையா போறது. சீனிவாச சாஸ்திரி எங்காத்து அவர் தான் போட்டு வைப்பார். அவர் என்ன பண்ணிட்டார், எல்லாரும் பேட்சா உட்காந்துன்னு பண்றது
அந்த அப்பா லெவல்லாம் இடம் போட்டுக்கோ அப்படின்னு அதெல்லாம் பண்ணி வச்சார். பண்ணி வச்சுட்டு ஏங்கன்னு எல்லாரும் போய் மகா சங்கல்பத்தையும் பண்ணி வச்சார். ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ, இல்லை பண்ண முடியாதோ புரோட்சணம் பண்ணிட்டு ரெடியாக வாங்கோன்னு பூனல் போட்டுக்கலான்னு. அதில் என்ன மாதிரி எல்லாம் விவரம் தெரிஞ்ச ஒருத்தர் இந்த இடம் போட்டுக்கோன்னதை அவர் வலம் போட்டுக்கோ மாற்றிக்கோன்னு சொல்ல விட்டுட்டார். அவர் பாவம் அன்னைக்கு அவளுக்கு தான் போனஸ் டே விட்டுட்டார். இவர் இடமாவே இருக்கார், இடம் போட்டுனே சங்கல்பம் எல்லாம். இதை பார்த்து இந்த வேடிக்கையா இருந்தது. ஒருத்தரும் கவனிக்கல. எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் கண்டப்படும் இந்த விஷயம் எல்லாம். எப்ப மாறித்துன்னு அப்புறம் புது புனல் போட்டுக்கிறதே பார்த்துட்டு இப்படி ஒண்ணு இருக்கு இப்படி ஒண்ணு இருக்கு முடிக்கிறார் அவர். அப்புறம் எங்க அப்பா சீனிவாசன் சாஸ்திரியில நீங்க அவசரப்படாதீங்கோ, தயவு பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுங்கோ. நாங்க எங்களுக்கு தெரிஞ்சவாளா இருந்தாலும் சொல்லிடுங்கோ. பூனல் இடம் போட்டுனா வலம் போட்டுக்கோ, இப்படின்னு மாத்திக்கோ இப்படி மாத்திக்கோ. அவர் சிரிச்ச நல்ல நாடுகளுமே இடம் போட்டே சிராவணம் முழுவதும் இவன் பண்ணியிருக்கான். நல்ல வேளை பூனல் மாத்திக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சாலும் வலத்துக்கு வந்தது. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஆத்துல மாமி ஆர்த்தியோட நிற்பார், வேற இடத்த போட்டு நிற்பார். இது எதை குறிக்கிறதுன்னு சிரிக்கிற விஷயம் இல்லை. அவ்வளவு நம்ம மதானுஷ்டானம்ல நாலேஜபிள். ஆனால் அவரோட பேக்ரவுண்டை பார்த்தோம்னா என்னென்ன ஐஐடியில கோல்டு மெடலிஸ்டா இருக்கும். அப்படியே இவர் வந்தார்னா அமெரிக்காவே பூர்ணம் வச்சு வரவேற்கிறதா இருக்கும். யாருக்கு பிரயோஜனம்? உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத எடுத்து எந்த மதத்திலேயான அப்படி இருப்பாளா? இருக்க மாட்டான். நம்ம மதத்துல மட்டும்தான் அப்படி இருக்கும். இது அவ்வளவு ஸ்ரத்த, நமக்கு பக்தி ஸ்ரத்த. இதை பெரியவா ரொம்ப சொல்றா இதெல்லாம். அதனால ஸ்ராவணத்துக்கு இருக்கணும். அன்னைக்கு நாம வேதவியாசரை ஸ்மரிக்கிறோம், அவருக்கு பூஜை பண்றோம். பெரியவா சொல்ல கிரகஸ்தாளா இருந்தா இப்படி பண்ணியிருந்தா, எங்களை மாதிரி சன்னியாசிகளா இருந்தாக்க வியாச பூஜை அப்படின்னு குரு பூர்ணிமான்னு சொல்லி சாத்துர்மாசியத்துல ஒரு நாள் பண்ணியிருக்கோம். இப்படி நாம 2 பேரும் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ண முடியாதவா எத்தனை பேர் இருப்பா? இந்த சம்பிரதாயம் இல்லாத ஒரு உபாகரமால இதுக்கு அத்தியனத்துக்கு அருகதை இல்லாத மற்ற வர்ணத்தாரெல்லாம் இருக்கா, எல்லாரும் இருக்காளோ இல்லையோ, ஸ்திரீகள் இருக்கா, எல்லாருமே இருக்கா. இவாள்லாம் எப்படி வேதவியாசர் கொண்டாடுறது அப்படின்னு அதுக்கு தான் ஒரு நாளைக்கு. அதுக்கு தான் சொல்றா இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு வேதவியாசருக்கு எல்லாருமா சேர்ந்துன்னு ஒரு பூஜை பண்ணி அவரோட படத்தை வச்சுட்டு ஊர்வலமா போகணும் அப்படி எல்லாம் சொல்லி ஆசைப்படுற. எத்தனை இடத்துல நடக்கிறதோ தெரியாது. அதுதான் சொல்ற இத்தனை நாள் கொண்டாடுறதுக்கு சேர்த்து வச்சு பிராயச்சித்தமா நன்னா பண்ணணுங்கிற. பார்ப்போம் எப்படி ஈஸ்வரானுங்கிறம் குரு பேருக்கு போகும் அப்படி. அதுதான் முக்கியம். அதனால அவர் எப்பேற்பட்டவர் இல்லை, வெறும் படத்துல மட்டும் இருக்கிறவர் இல்லை. 7 பேர் சிரஞ்சீவியா இருக்கா. அதுல ஒருத்தர் வியாசர். அஸ்வத்தாமா பலிர் வியாசா ஹனுமான்ச்ச விபீஷணா கிருபா பரசுராமச்ச சப்தைவிதே சிரஞ்சீவி. இந்த 7 பேரும் இன்னமும் சரீரத்தோட இருக்கா. எங்க இருக்கா தெரியாது, எங்க வேணா இருக்கா. ஏன் தெரியாத இருக்குன்னு தெரிஞ்சுருக்குன்னா அவ்வளவுதான். எல்லாரும் அங்க போய் அவாத்துல எல்லாரும் இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால இருக்காடும். அதனால சிரஞ்சீவியில இருக்க ஸ்வரூபத்தோட சொஸ்வரூபத்தோட இருக்க. கூப்பிட்டு கொண்டாடினோம்னா எங்க வேணா எதாப்புல அங்க நிற்கலாம். பேர் விட்ட பிரபு அவ மட்டும் அகண்டமான அந்த வேதத்தை 4ஆ பிரிச்சு உலகத்துல இன்றளவுக்கும் இந்த வேத பரம்பரை வராமல் வேத மந்திரங்கள் வராமல் அனுகிரகம் பண்ணினா, அதுக்கும் மேல அந்த வேதத்தோட பரம தாத்பரியத்தை 18 புராணங்களா சொல்லி சமஸ்த ஜனங்களுக்கும் அது புரியணும். அவளுக்கு அந்த தாத்பரியம் புரிஞ்சுன்னு அதுல நடக்கணுங்கிறதுக்காக சூத பௌராணிகங்கிற சிஷ்யருக்கு உபதேசம் பண்ணி இன்றளவுக்கும் நமக்கு இந்த தர்மங்கள் வராப்புல பண்ணியிருக்க. அப்படின்னா இவருக்குன்னா நம்ம முதல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதனால அதுதான் சொல்ல நமது மதத்தோட மூல புருஷன் அப்படின்னு வியாசாச்சாரியால் சொல்றோம். அந்த வியாசர் தான் முதல் இஷ்ட தெய்வம். நம்ம எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம். இந்த இஷ்ட தெய்வங்கள்னு எல்லாம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் இஷ்ட தெய்வம் இவர் தான் அப்படின்னு சொல்லி இந்த வியாசரை நாம கொண்டாடணுங்கிற. அதே மாதிரி ராமர்
ராமரை பற்றி சொல்றான். அப்படி வியாசர் சொன்னார். இது கலியுகத்துல, இதுக்கு முன்னாலேருந்து கிருஷ்ணரை சொல்லி அப்புறம் ராமரை சொல்றார். அதுக்கு முதல் யுகத்துல துவாபர யுகத்துல கிருஷ்ணனா வந்து அந்த வியாசர் என்ன பண்ணினாரோ அந்த தர்ம சம்ஸ்தாபனம் பகவான் கிருஷ்ணன். இந்த கண்ணன் பிறந்தது தெளிவா சொல்றார். இவர் கொடுக்க வந்தது அத்தனை ஞான ஜோதின்னு அஞ்ஞான இருள மூழ்கி இருக்கிற உலகத்துக்கு ஒளி கொடுக்கறதுக்காக வந்தார். ஆனா இவர் இருந்தது முழுக்கள் என்னென்ன கருப்பாவே இருட்டார். அவர் பிறந்தது நடுநிசையில பிறந்தார், கிருஷ்ணபட்சத்துல பிறந்தார், அஷ்டமியில பிறந்தார், தட்சிணாயனத்துல பிறந்தார். இந்த தட்சிணாயனம் அப்படிங்கிறது தேவதைகளுக்கு ராத்திரி. அதாவது நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவதைகளுக்கெல்லாம் ஒரு நாள், நமக்கு ஒரு மாசம்ங்கிறது பிதர்களுக்கெல்லாம் ஒரு நாள், நமக்கு ஒரு நாள்ங்கிறது ஒரு நாள். இந்த கிருஷ்ணாவதார காலத்தை பார்த்தீங்கன்னா தேவதைகளோட இருக்கிற நாள்ல ராத்திரி, பிதர்களுக்கு இருக்கிற நாள்ல ராத்திரி, நமக்கு இருக்கிறதுல ராத்திரி. ராத்திரினால ஒரே இருக்குதான். இவர் பிறந்ததும் என்னென்ன கிருஷ்ணன்னு கண்ணங்கரே இருக்கு. ஆனா இப்படி எல்லாம் கருப்பா இருந்தா கூட இவரோட குணம் என்ன, இவரோட அனுகிரகம் என்னென்ன, ஒரே கருப்பெல்லாம் போக்குறது தான். அந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகா விரிவா ரசிக்கிறார் அப்படின்னு. அதாவது இதுல இருந்தே தெரியுது இதை வெளியே பார்த்துட்டு நம்ம ஏமாற முடியாது அப்படின்னு. தட்சிணாயனம் அப்படின்னாலே வருஷம் ஒரு வருஷம் தான். அதில் உத்தராயணம் அவளுக்கு பகல் காலம், தட்சிணாயனம் இருட்டு ராத்திரி காலம். அதே மாதிரி தேவதைகளுக்கு ஒரு மாசம், பிதர்களுக்கு ஒரு மாசங்கிறது ஒரு நாள். அதனாலதான் மாசத்துக்கு ஒரு நாள் அமாவாசையில தர்ப்பணம் பண்ண அப்படின்னாலே டெய்லி அவளுக்கு சாப்பாடு கிடைச்சிருது. அதை சாத்தமா பண்ணணும்னே சொல்லி தரிச சாத்தம் அப்படின்னு நம்ம வருஷா வருஷம் பண்றாப்படியே அன்னைக்கு சாத்தம் பண்ணி தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அது முடியலனாலும் தரிச சாத்தம் திலதர்ப்பண ரூபேன அத்தியானாலும் சொல்லிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அட்லீஸ்ட் உங்களுக்கு சாப்பாடு பண்ணலன்னு ஒரு ஏதோ ஸ்நாக்ஸ் ஆனா கொடுக்குறேங்கிறாப்புல அதுலேயே திருப்தி அடைஞ்சுதான். அதுல அந்த தட்சிணா இந்த ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா சுக்லபக்ஷம் அதெல்லாம் நான் வந்து பார்க்கறது இல்லைன்னு ஒன்றும் தெரியவாச்சு. என்ன பார்க்கறது இல்லைன்னு என்ன ராமநவமின்னு என்னதான் பார்க்கணுமே வச்சுக்கிறது இல்லை அப்படின்னா என்ன தானே ரிஷிபஞ்சி வேறு விரதமா அது எடுத்துக்கிறதா? ஏன் என்ன உனக்கு என்ன அவ்வளோவா அப்படின்னு சுவாதீனமா இருக்கிறது அவசியம் என்ன? ராமநவமி கொண்டாடின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா, ஸ்மிருதியில இருக்கா அப்படின்னு. உடனே பார்த்தா நல்ல கேள்விதான். ஓ நீ ஸ்மிருதியில சொல்லியிருந்தாதான் பண்ணுறியோ அப்படின்னு. ஆமா சாஸ்திரம் தான் பிரமாணம். அதுல சொன்னதை ஒழுங்கா பண்றதுக்கே நமக்கு முடியல, அப்புறம் அதுல சொல்லாதெல்லாம் ஆட் பண்ணிட்டு போவானே. அதனால நான் எல்லாம் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு. இப்படி ஆரம்பிச்சோன்னு பார்த்தா பெரியவா இவர் என்ன பண்றது, இப்படி ஒரு குப்தியா இருக்கு புத்தி. ஆரம்பிச்சா ஆமாண்டாப்பா நீ சாஸ்திரம் வச்ச கோட்டை தாண்டாதுவோம் அப்பேற்பட்டவனுக்கு இனிமே ஸ்மிருதியில சொல்லாத ஒரு ராமநவமியை கொண்டாடுதான் சாஸ்திர விரோதமாயிடும் அப்படின்னு ஆரம்பிச்சா. ஆமா காலங்காலத்திலே எழுந்தோன்னு இந்த எச்ச பிரஷ்ல பேஸ்ட வச்சுன்னு கேட்கிறிய, இப்படிதான் பல்தேயின்னு எந்த ஸ்மிருதியில சொல்லியிருக்கு நீ வச்ச ஸ்மிருதியில அப்படின்னு. ஸ்மிருதியில சொல்றபடி பல் தேய்க்கணும்னா யாராலும் ஒத்தர் உலகத்துல தேய்ப்போம். பல் தேய்க்கிறதுக்கே ஆரம்பிக்கிறது. இந்த வரலால தேய், அந்த வரலால தேய், இப்படி தூக்கு அப்படி தூக்கு, இந்த குச்சியை எடுத்துக்கோ அந்த குச்சியை எடுக்காது, எத்தனை சொல்றது அப்படின்னா. இதுல ஏதானும் நம்ம சாஸ்திரப்படி நடக்கிறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கிளைம் பண்ணிக்கணும்னே வச்சுப்போம். நான் கொஞ்சம் ஆச்சார அனுஷ்டானம் சார் அப்படின்னு எவனாலும் கிளைம் பண்ணிக்கணும்னு ஆரம்பிச்சு முதல்ல பல் தேய்க்கிறத நினைச்சாலே அவ்வளவுதான் ஒளியே விடுவார். சரி அடுத்தது என்ன பண்றேன்னு அதை விட்டுடும். இதை பல்ல தேய்ச்சோன்னு சூடா காப்பி குடின்னு இந்த ரிஷி சொன்னார். குடிக்காதுன்னு சொல்ற ரிஷியை கேட்டாலே வரமாட்டேங்கிறான். அவருக்கு பின்னால திருப்தனமா குடிக்கிறான். பானம் பண்ணுன்னு என்ன சொல்லியிருக்கு, அதை குடிக்கிற. சரி சாஸ்திரம் சொன்னது ரெண்டு கேட்டுவிட்ட. அடுத்தது குளிக்கிற அழகுதான் கேட்கவே வேண்டாம். ஸ்நானம் எனக்கு எப்படி சொல்லியிருக்கு, ஏதோ ஸ்நானம் அப்படின்னா ஏதோ உடம்பு கிளீனா இருக்கிறதுக்கு நாம வச்சுன்னுட்டோம். இல்லை, இதுக்கு மேல அகமர்ஷண சுத்தம் சொல்லுங்கிறது, எப்படி தேவதையை பிரார்த்தனை பண்ணுங்கிறது,
என்னெல்லாம் சொல்லியிருக்கு ஸ்நானத்துக்கு. ஸ்நானம்ங்கிறது அவ்வளோ ஒரு பவித்திரமா சொல்லியிருக்கு. இந்த ஸ்நானம்ங்கிறது ஒரு கர்மாவா இருக்கு அப்படின்னா ஏதோ வெறும் உடம்புல இருக்கிற அழுக்கு போறது மட்டும் இல்லை, இந்த உடம்பு அழுக்குக்கு மேல நாத்தமா மனசுக்குள்ள ஒரு இருக்கே, துர்குணம்ங்கிற ஒரு கந்தம் இருக்கே, இந்த மனசு சுத்தி பண்றதுக்கு தான் அதுல அத்தனை மந்திரபூர்வமா. அப்படி மந்திரபூர்வமா ஸ்நானம் பண்ணாதான் உள்ள அழுக்கும் போகும், வடி அழுக்கும் போகும். ஆனா நமக்கு உள்ள பத்தி கவலை இல்லை, வடி அழுக்கு போனாலே பரவாயில்ல, நாங்க போய் மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறோம்னா அதுக்கப்புறம் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதனால்தான் என்ன அலங்காரம் பண்ணிட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தாலும் அடுத்த வாளுக்கு பார்த்தா நம்மள்ட்ட பிரியம் வர மாட்டேங்கிறது. இவ்வளவு 1000 ரூபாய் செலவழிச்சு மேக்கப் பண்ணிட்டு வந்தா அவ எல்லாரும் பாக்குறவாள் நம்ம பின்னாலேயே வரணும்னு வராளோ வரமாட்டேங்கிறா, வச்சுட்டு போறா, மூஞ்சி பாரு அப்படிங்கிறான். ஏன்னர் அது அவ பார்த்தது உள்ள, இது உள்ளுக்குள்ள பிரகாசிக்கிறதுனால வெளியில என்ன பண்ணாலும் சோபிக்க மாட்டேங்கிறது, பிரயோஜனம் இல்லை. அதனால உள்ள முதல்ல சரி பண்ணிட்டு வெளியிலையும் பண்ணிக்கணும். நம்ம சாஸ்திரம் ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா சொல்லணும். இதுக்கு ஒரு நாள் அதுக்கு ஒரு நாள்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே கல்ல 2 மாங்காதான். ஸ்நானம் சொல்லுது, நீ அப்படி பண்றியோ, உட்காந்துன்னு ஷவரை திறந்து விட்டுட்டு சோப்பை தேய்ச்சிட்டு பெரியவா குளத்தங்கரையில ஸ்நானம் பண்ணா மண்ணு மிருத்திகை சுத்தி பண்ணிக்கோன்னு சொல்றது. மண்ணை எடுத்து தேய்ச்சிக்கணுங்கிறது. அதுவும் கங்கா மிருத்திகை புத்துல இருக்கிற மிருத்திகை ரொம்ப விசேஷம், ரொம்ப நைஸா இருக்கும். ரோட்ல போற கரகரன்னு மண்ணை எடுத்து தேய்ச்சிட்டா உடம்பு முழுக்களும் பிராண்டிடும். அதனால புத்து மண்ணை எடுத்து தடவிக்கும். ரிஷிகள்லாம் பார்த்து பார்த்தா சொல்லியிருக்கா. அதுக்குன்னு கடற்கரையில உட்காந்து தேய்ச்சிருந்தா ஒரு குழந்தை அழிச்சுன்னு அம்மா வந்திருந்தா, அஜிக்கா இந்த தாத்தா என்ன மண்ணை தேய்ச்சிக்கிறாங்க, அதுக்கு தெரியாது. உடனே பெரியவா காலம் பண்ணிட்டோம், அதுவா இது என் சோப்பு அப்படின்னா, நீ குளிக்கிறதே சோப்பு தேய்ச்சி போயிருக்கியோ அது மாதிரி எனக்கு சோப்பு தான் அப்படின்னு. நாளையிலேருந்து இந்த சோப்பு நீ தேய்ச்சிக்கிறியோ, ஒரு நிமிஷத்துல கிளீன் போயிடுது. அடுத்ததுலேருந்து உடனே புத்து பண்ண கொண்டான்னு கூத்தடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி. அப்புறம் அதில் சோப்பு வாங்குறதே நின்றுடும், அப்புறம் செலவு மிச்சமாயிடும். இப்படி எல்லாம் கொண்டு வந்து வழிக்கு கொண்டு விட மாட்டேன் சொல்றது. இது சோப்பு தேய்ச்சினா என்ன பண்ண, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஏதோ டிவியில பார்த்தேன், ஏதோ ஒரு கோயம்புத்தூர்லயே எங்கேயோ அதுக்கு ஒரு பெரிய ஸ்கீம் போட்டுன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டு என்னென்ன உடம்பு முழுக்கள் மண்ணை தடவிட்டு வாழைகளை எடுத்துட்டு இருக்காங்க. அகமரிஷனம் சொல்லி மிருத்திகை சுத்தி பண்ணிட்டு இல்லைன்னா அதுக்கு இன்னும் சாஸ்திரத்துல இடியட்ஸ் அப்படிங்கிறோம். அங்க போய் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு மண்ணை கவிட்டு உட்காந்துருக்கோம். இதுதான் நமக்கு கண்ட பலன். இப்படி சொல்றது. உடனே சொன்னா நீ அப்படி ஸ்நானம் பண்றியோ இல்லையோ, அதனால அப்படி சரி அதை விடு, ஆண்டியா கிரைண்டர்ல அரைச்சு குக்கர்ல கேஸ்ல பார்த்து இட்லியோ அப்படியோ கொடுக்குறா. என்ன பண்ற, பிராமணன் முதல்ல காசு தேடின்னு போகாதுன்னு சொல்லியிருக்கு. நீ என்ன பண்ற, முதலுக்கே மோசமா முதல்ல உத்தியோகத்துக்கு போற காலகட்டத்தனே சத்தியானத்துக்கு கூட டைம் இல்லாத போறதே சும்மா போகல. இந்த கிரைண்டர்ல அரைச்சு மிக்சியில வச்சு குக்கர்ல வச்சு கொடுத்த அந்த இதை அப்படி டப்பர் வேர்ல மாட்டிட்டு தோல்ல மாட்டிட்டு போற. குமரேசன் பெரியவாழ்கிட்ட கைகறி பண்ணிட்டார். அவர் பான்ஸ்ல உத்தியோகமா இருந்தார். காஞ்சிபுரத்துலேருந்து தினம் போகணும். 5 மணிக்கு கிளம்பிடுவார். ஃபர்ஸ்ட் பஸ்ஸை முடிச்சு பல்லாவரத்துக்கு வரணும். அவர்கிட்ட ஒரு நினைக்கிட்டேன், என்ன கருத்தால 5 மணிக்கெல்லாம் பஸ் பிடிக்கல, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன். அவர் அப்பாவுக்கு விசேஷம் மடத்து வாத்தியார், அவரோட பேரன் பெரியவாழ்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டார். அவர் சொன்னா இல்லை காலங்காத்தால் 4 மணிக்கே எழுந்துட்டு, எனக்கு நித்திய தீபாவளி தான், 4 மணிக்கே எழுந்துட்டு ஸ்நானத்தை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி சாத்தை வெடிச்சு நைவேத்தியம் பண்ணி அந்த தயிர் ஜாமா கட்டி எடுத்துட்டு போயிடுவேன். கேண்டீன்ல சாப்பிட மாட்டேன். தயிர் ஜாத்தை பையில போட்டு மாட்டிட்டு போவையோ அப்படின்னு. ஆமா, பஸ்ல போனா மடியில வச்சு உட்காருவையோ, அங்கேயும் மாட்டிகிட்டே இருக்க முடியுமா, மடியில வச்சு. பக்கத்துல யாரானா இந்த உட்காருவாங்க தெரியாது, பஸ்ல யார் வேணா உட்காருவாங்க, அவன் யாரா வேணா இருக்கலாமோ இருக்கலாம். இது நீ சாத்தை வெடிச்சு தோல்ல மாட்டிட்டு தோல் மட்டும் பத்தானா போறாதுன்னு மடியும் பத்துட்டு உடம்பு முழுக்கலும் பத்து பண்ணிட்ட. நீ பத்தானா போறாதுன்னு அடுத்தவனை வந்து உட்காரவனி இடிச்சு பத்தாக்குற. அவன் சும்மா போறதே எல்லாரும் மேலேயும் விட்டுருவோம். பஸ் முழுக்கலும் 10 76 முழுக்கலும் தனம் போறது. அங்க போய் இன்னே டைனிங் டேபிள்ல வச்சுட்டு சாப்பிடையும். ஆமான்னு அதை வாவா சாப்பிட்டு எச்சல் விடுவாங்க. ஆமா, ஆத்துலயே எச்சல் விட மாட்டேங்கிறோம், ஆபீஸ்ல போய் டைனிங் டேபிள் விடுவோம். நாங்க டைனிங் டேபிள் வச்சுக்கிறதே எச்சல் விடக்கூடாதுங்கிறதுக்கு தானே. சரி, நீ சாப்பிட்றது இவர் என்ன பெரிய ஆச்சாரம் மாதிரி தயிர் ஜாத்தை தூக்கிட்டு போறார்.
நீ சாப்பிட போகிறது லஞ்ச் டயத்தில் எல்லாரும் வருவாள் அந்த ரூமுக்கு வருவான்னு. எய்த்தாப்பில் வரவா யார் வேணால் வரலாம். அப்படி வரவா ஏதான அசைவம் சாப்பிட்றவா வருவான்னு அது ஆஃபீஸில் சொல்ல முடியுமா? யார் வேணால் வரலாம் அப்படின்னு. அப்போ நீ சாப்பிடலைன்னாலும் தரிசனமானும் கிடைக்குமாக்கும் சாப்பிட்றது. நான் அந்த வாசனை கம்மனு மசாலா வாசனை எதுவும் இந்த தயிர் ஜாமான் உள்ள உங்கள போயிடும். ஏதோ அந்த புண்ணியமானு கிடைக்கிற தரிசன பாக்கியமானும். இப்படி இல்லைன்னு சொன்னால் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. என்னது இன்னைக்கு போய் சோத்துல வந்து மாட்டி விட்டுமே. நீ பெரியா சொல்கிறா, பத்தியோ நீ இத்தனைக்கு ஒன்றும் பஞ்சபட்ச பரமானம் சாப்பிடல, வெறும் தயிர் ஜாத்தை உருட்டி வாயில் போட்டுக்கிற. இந்த ஒரு தயிர் ஜாத்தை கையில் எடுத்துன்னு போய் வச்சுன்னு சாப்பிட்றதுல எத்தனை தோஷம் வருது. என்ன பண்ணுறது? பண்ணி கிடக்கலாமா? உடனே பெரியா சொல்ல, இது இத்தனையும் வராது இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லுவேன் அப்படின்னு. சரி சொல்லுங்க அப்படின்னு. ஒன்று நீ ஒன்று பண்ணு, அந்த 5 மணிக்கு அந்த தயிர் ஜாத்தை பிசைஞ்சு டப்பாவில் போடுறதுக்கு மேலே வாயில் விழுந்து மடியில் பையில் வச்சுட்டா தான் 10, வயிற்றுல இருந்தால் 10 நலம்பருவேன்னு வயத்த இல்லை. அவர் பார்த்த இப்படி இருந்தாலும் 5 மணிக்கு தயிர் ஜான் சாப்பிடுன்னா நான் என்ன பெருமாடான்னு. அவருக்கு தான் பிரபோதத்திலே பொங்கலி தஜ்யோன்னதனமாரதி புண்ணியதனாவன வேறான்னு கூப்பிடுறதே என்ன பண்ண தயிர் ஜான் ரெடியா இருக்கு எழுந்திருக்கிற பாவம் அவரும் எழுந்திருக்கிற. அஞ்சு மணிக்கு தயிர் ஜான் சாப்பிடுங்கிறாரு. இது சங்கராச்சாரியர் என்ன பண்ணாரு? இப்படி பண்ணுன்னா சரி ராத்திரி 7 மணிக்கு தான் வருவார். என்ன பண்ணுறது? அது வரைக்கும் பசிக்காத. உடனே சொன்னால் பழங்களுக்கு தோஷம் இல்லை, 2 வாழைப்பழத்தை வாங்கி எடுத்துன்னு போ, தீர்த்தத்தை எடுத்துன்னு போ, மோர் எடுத்துன்னு போ, உப்பு போடாத. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கா. உப்பு போடாத மோர் எடுத்துன்னு போ, அதில் சர்க்கரையை போட்டு போய் வெறும் மோராக இருந்தால் பிடிக்காது, உப்பு இல்லைன்னா சர்க்கரையை போட்டுக்கோ, லஸ்ஸி சாப்பிட்டு இந்த மோரை சாப்பிடு, பழத்தை சாப்பிடு, பொறுத்துக்கோ, வந்துடும். 4 நாளைக்கு வேண்டிருக்காது. காலங்காலத்தால் தயிர் ஜான் சாப்பிடணும்னா ரசம் பிடிக்கிறதுல இருக்குன்னா தயிர் ஜாத்தில் இருக்கிற ஒரு 10 நாளைக்கு பிடிக்கும். 11ஆம் நாள்லேருந்து பழகி போயிடும். அப்புறம் என்ன பண்ணணும்? பிடிக்காலத்தில் எழுந்திருக்கிறதே வயிறு கொண்டாங்க தயிர் ஜான் எங்கே இப்படி பழகி இப்படியே பண்ணியிருந்தேன். இன்னமும் 60 வயசு ஆகுது, ரிட்டையர்ட் ஆகிறதுக்கும் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சொல்லு அது இன்னும் இல்லை. காலங்காலத்தால் ஜம்முன்னு வயிற்றுக்கு ஒரு தயிர் ஜாத்தை சாப்பிட்டா அன்னி முழுக்கில் பசியே இல்லை, எதை பார்த்தாலும் சபலம் இல்லை. வயிறு கம்பன ஆகிட்டதுனால அவன் எழுத்தாப்புல என்ன வச்சுருக்குன்னா நமக்கு ஒரு சபலம் வர மாட்டேங்கிறது. இப்படி இல்லாமல் இருந்தது. இதை சொன்னால் அவர்கிட்ட நீ கொண்டு போய் சாப்பிட்ற முதலுக்கே மோசமாக இப்படின்னு ஆரம்பித்து பல்தேக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அவரோட லிஸ்ட்டு ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் இத்தனையும் சொன்னான். இதை சொல்லி இது எந்த ரிஷி சொன்னாரோ எனக்கு தெரியல, அது எந்த ஸ்மிருதியில் சொல்லித்தோ நான் படிக்கல, இதை எந்த மகானானுஷ்டானம் பண்ணாலோ எனக்கு தெரியாது. இப்படிலாம் சொல்லி அவரை போட்டு புரட்டி எடுத்தா. சொல்லிட்டு இப்படி பொழுது விடிஞ்சதுலேயே வரைக்கும் என்ன ஒரு அனுகிரகம் பண்ணுவோம். ராமரே பூஜை பண்ணுறது பார்க்குறாங்க. அதுதான் துஷ்டர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறது, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுன்னா எப்படின்னு இப்படிதான் முடியும் போல இருக்கு. ஆனால் என்னென்ன அந்த துஷ்டத்தனம் அடுத்த மாதம் டேட்